ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கையை கொண்டு வந்தவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எப்பவுமே சொல்கிறது தான், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, எல்லா சூழ்நிலையும் நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் பள்ளமானாலும் மேடானாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்போம். ஆமென். வசனம் சொல்லுது, அவங்களுக்கு சொல்லு, வசனம் சொல்லுது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை கொடி கனி தராமல் போனாலும் நான் நம்புகிற எது என்கிட்ட இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாக இந்த வாரத்தில் நம்மளை கூடி வர செய்திருக்கிற நல்ல ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நம்ம கூடி வரதெல்லாம் அவருடைய பெரிதான கிருபை. நம்ம இவ்வளோ பேர் நம்ம கூடி வரோம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவர் முன்னதாகவே நியமித்து இருக்கிறார். ஆமென். சத்தம் ஒரு ஆமென். இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசின ஒரு அழகான வார்த்தை, தேவன் சமூகத்தில் நேற்று இந்த வாரம் முழுவதும் என்னோடு கூட இடைப்பட்ட வார்த்தை. நேற்று தினத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது அதை குறித்து ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை, நம்முடைய வாழ்வில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவனோட சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்கிட்ட ஒரு வார்த்தை குறித்து பேசினார். என்னன்னா, யூ ஆர் த ஸ்பெஷல். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, யூ ஆர் த, ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அவர் சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடத்தில் ஒரு வார்த்தை பேசினார். நீ என்னுடைய பார்வையில் விசேஷமானவன். அந்த விசேஷம் எதனால் வந்திருக்கு அப்படின்னா, நீ சாதாரணமாக உண்டாக்கப்படலை, கிறிஸ்து என்கிற சாயலினால் படைக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. யூ ஆர் த இமேஜ் ஆஃப் காட். ஆமென். நீங்கள் யார் தெரியுமா? ஆண்டவருடைய சாயல். ஹல்லேலூயா. நீங்கள் கருப்பாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், இல்லை உங்கள் மூக்கு மட்டும் நீட்டிகிட்டு இருக்கலாம், காது மட்டும் யானை காது மாதிரி பெருசாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சரீரம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு உருவத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாம் இமேஜ் ஆஃப் காட், நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதாவது அவரை போலவே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளை அழகாக படைச்சிருக்கிறார். நீங்கள் பக்கத்தில் பார்க்க சொல்லுங்கள், நீங்கள்லாம் அழகானவங்க. இயேசு அழகானவர்னா நீங்களும் அழகானவங்க தான். ஆமென். நீங்கள் போய் முன்னாடி கண்ணாடி முன்னாடி சொல்லணும், ஆண்டவரே எவ்வளோ அழகாக என்ன நீங்கள் படைச்சிருக்கிறீங்க. சொல்லுவீங்களா? சொல்லியிருக்கிறீங்களா? சொன்னதில்லை. இன்றைக்கி வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து அந்த முகத்தை பார்த்து நீங்கள் பேசுங்க, ஆண்டவரே என் கண்ணு, என் காது, என் மூக்கு, என் வாய் எவ்வளோ அழகாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்களேன். வாயை ஒரு 1/2 கிலோவும், காதை ஒரு 5 கிலோவும், மூக்கை ஒரு 10 கிலோவும் ஆண்ட படைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. பயங்கரமாக இருந்திருக்கும். ஆமென். பேய் மாதிரி இருந்திருப்போம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாருங்க, என்ன சைஸ் வேணுமோ அழகாக நம்முடைய கண்களை படைத்து, அதை காப்பதற்கு ஒரு இமையை படைச்சு, அதை காப்பதற்கு ஒரு முடியை படைச்சு அழகாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஆண்டவருடைய சாயலில் அழகாய் நேர்த்தியாய் உருவாக்கப்பட்டிருக்க ஒரு பாத்திரம். ஆமென். பக்கத்தில் மறுபடியும் கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் அழகானவர்கள். நீங்கள் எல்லாம் அழகானவர்கள். ஏன்னா நீங்கள் அவர் சாயலில் இருக்கிறீங்க, அவரை போல இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் அழகானவங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அவருக்குரியவைகள் எல்லாம் நமக்குரியவைகள். எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? இன்னைக்கு அவருடைய சாயல் இன்னைக்கு அதுதான பற்றி பேச ஒரு தகப்பனார் கரெக்டாக பேசிட்டார். இன்னைக்கு ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளையாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா தகப்பனுடையது அனைத்தும் நமக்கும் உடையது. அம்மா தானே? என் தகப்பனுடைய பிள்ளையா நாம் இருக்கிறோம். எனக்கு ஒரு தகப்பன் இருக்காருன்னா தகப்பனுடைய அனைத்தும் எனக்கும் உரியது. ஆமென். அப்போ ஆண்டவருடைய சாயலில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற அவருடைய அனைத்தும் உங்களுடையதாக இருக்கிறது. ஆமென். அதனால வசனம் சொல்லுகிறது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்போ பூமியும் அது நிறைவுமே ஆண்டவருடையது. அவருடைய பிள்ளைக்கு அது எல்லாமே சொல்லுங்க. அவருக்கு பூமியின் நிறைவு, அதில் இருக்க எல்லா தங்கம் வெள்ளி வைடூரியம், அதில் இருக்கிற பெரிய ரத்தின கற்கள், அழகான இருக்கிற எல்லா மலைகள் எல்லாம் அவருடையது. ஆனால் அப்போ அதை அவருக்கு பிள்ளையாக இருக்கிற உங்களுக்கு அதெல்லாம் என்ன வருகுதாம்மா? பட்டா போட்டு ஆல்ரெடி ரட்சிப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு சொன்ன பெரிய சாட்சி ரொம்ப ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. 4 மோடி ஊழியம் செய்கிற நம்முடைய மோகன் சங்கலுக்கு ஒரு மலையவே ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காரு, எழுதி வச்சிருக்கிறார். தென்காசியில் ஜெபமலைன்னு இப்போ இன்னைக்கு பேர். இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். ஒரு மலையவே கர்த்தர் சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு,
எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா வசனம் சொல்லுகிறது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. யாருக்கு தெரியும், பழனி மலையை கூட உங்கள் பேரில் ஆண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முன்னாடியே பண்ணி வச்சிருக்கலாம். அங்கே அந்த இடத்துல போய் கூட உங்களை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக கர்த்தரால் 70 நாட்கள் ஒருவேளை நடந்தாலும் நடக்கலாம், கண்டிப்பாக நடக்கும். ஆமென். ஏன்னா வசனம் சொல்லுகிறது ஜனங்கள் எல்லாம் மலைகள் மேலே ஏறி தேவனை ஆராதிக்கிற நாட்கள் வரும். ஆமென். சத்தமுறு ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. அவருடைய சாயலில் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் அவருக்குரிய ஆசீர்வாதங்கள், அவருக்குரிய மகிமைகள், அவரால் அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னா என்னாலையும். என்னங்க டவுட்டோடையே பார்க்குறீங்க? அவர் சொல்கிறாரு, நான் செய்வதை காட்டிலும் என்ன செய்வேன், நான் இவ்வளோ அற்புதம் செய்கிறேன். செத்து போன லாசரு உயிரோடு எழுப்பினேன், இன்னைக்கு மரித்து கிடந்த எவரின் பிள்ளையை உயிரோடு எழுப்பினேன். நீ என்ன பண்ண போகிற, என்னை காட்டிலும் அதிகமாக நீங்கள் செய்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லி பாருங்க, ஆண்டவருடைய சாயல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவர் அழகான நீளமான, உலகத்தில் நான் சொல்கிறேன், உலகத்தில் மனுஷனை பிறக்கும் பொழுது அழகாக நீளமான முடியை வளர்த்து, அப்படியே நீளமான தாடி வளர்த்து, வசனம் சொல்லுது அவரை போல அழகுள்ளவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லையாம். ஆமென். அவருக்கு பின்னாடி தான் யோசேப்பு, தாவீது எல்லாம் வராங்க. ஆனால் அவரை போல் அழகுள்ள ஒரு தேவனை இந்த உலகத்தில் நம்மளால் பார்க்கவே முடியாது. ஆமென். நான் ஏன் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு தெரிஞ்சுன்றதுக்கான நோக்கம் உங்கள் கடன் மாறுவதற்காக, உங்கள் வியாதி மாறுவதற்காக, உங்களுடைய பிரச்சனைகள் மாறுவதற்காக மாத்திரம் அல்ல, அவருடைய சாயில நீங்கள் உங்கள் மூலியமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார். நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம், கர்த்தர் என்னை எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரு, என் கடனோடு வந்த பட்சம் என் கடன் பிரச்சனை இயேசு மாற்றிருக்கிறார், அதனால் நன்றியோடு இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நான் வியாதியோடு வந்த பட்சம் வியாதியை மாற்றிட்டாரு, அதனால் நான் இன்னைக்கு அவருக்குள்ளே இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அதுக்காக உங்களை அழைக்கலை, அவருடைய சாயலை உங்கள் மூலியமாய் வெளிப்படுத்துவதற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருங்க ருசிக்கிறீங்க, ஆண்டுடைய சாயலின் பழியே நான் அழகாக படைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமானவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, வேதம் அழகாக சொல்லப்பட்டு எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே அதில் 5வது அதிகாரம் அதில் 48வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். 5:48. ஓகே, அந்த மைக்கை மட்டும் அந்த பாப்பாட்ட கொடுத்துறீங்களா? ஏன்னா நிறைய வசனங்கள் வாசிக்க வேண்டியது இருக்கு. மைக்கை மட்டும் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, ஒரு டைம் மைக்கில் ஒரு டைம் வாசிங்கம்மா. மத்தேயு 5வது அதிகாரம் 48. எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க, மைக்ல வாசிப்போம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல, பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. இப்ப அவருடைய இமேஜுக்கு ஒரு உருவத்தை இந்த இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய உருவம் எப்படிப்பட்டதா இருக்குதாம்மா? பூரண சர்க்குணராக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அவர் ஒரு ஃபுல்ஃபில்லான, அதாவது கனிகளையும் அன்பிலையும் ஆசீர்வாதத்திலும் மகிமையிலும் எல்லாவற்றிலும் அவர் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு வாழ்க்கை வாழ்றவர். நீங்க பாருங்க, ஆதாமுக்கு என்ன பண்றாரு தெரியுமா? அந்த வசனம் தெளிவாக சொல்லப்பட்டு ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். இப்போ ஆதாம என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு மைண்ட் வந்துருச்சு, நான் பறவையை படைச்சேன், மிருகத்தை படைச்சேன், வானத்தை படைச்சேன், பூமியை படைச்சேன், இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன், அதெல்லாம் ஆளுவதற்காக ஒருத்தனை படைக்க போறேன். அவருடைய பேர் என்ன? ஆபிரகாமா? ஆதாம். அல்லேலூயா. ஆமா, கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமென். ஆதாம கர்த்தர் உருவாக்குறார். எதனால உருவாக்குறாரு? எதனால? மண்ணினால் உருவாக்குறார். மண்ணை எடுத்து என்ன பண்ற, கொலக்கலன்னு ஒரு மண் எடுத்து அதை அப்படியே வச்சு அப்படியே உருவாக்குறாரு. ஆனால் அந்த ஏவாளை எப்படி உருவாக்கல, மண்ணை வச்சு உருவாக்கல, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போன் எடுத்து என்ன பண்றாரு பாருங்க. பைபிளில் அவங்களை கொடுத்து வசனம் சொல்றது, இவர்கள் பலவீன, உண்மையாக சொல்ல போனால் நம்மளை தான் என்ன சொல்லியிருக்கணும், வேதம் பலவீன பாண்டுன்னு சொல்லியிருக்கணும். ஆமேன். பார்த்தீங்களா, கணவர்கள் செய்யலன்னு சவுண்டு. ஏன்னா நான் வாங்க ரெடி, எனக்கு தானே பாஸ்டர் தெரியும் அப்படின்னு. அல்லேலூயா. ஏன்னா அவங்க வெறும் மண்ணு கரைஞ்சிருவாங்க. ஆனால் பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க, சீக்கிரமாக கரையவே மாட்டாங்க. ஏன்னா அது போன், அது கரையாத போன். நம்ம உடம்புக்கு எல்லாம் கரைஞ்சு போயிடும், ஆனால் போன் மட்டும் என்ன பண்ணாதாமா. அப்போ சீக்கிரமாக என்ன பண்ணாது, அந்த எலும்பு வளையாது. நாம் தான் என்ன பண்ணணும், கொஞ்சம் வளைஞ்சு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது பாருங்க, அழகாக உருவாக்குறாரு, தம் சாயலின்படியே அவரை போல உருவாக்குறார். நான் என்ன ரூபத்தில் இருக்கணும் அதே போல் ஆதாம் அழகாக வச்சு ஒரு களிமண்ணை வச்சு என்ன பண்ணுறாருன்னா கிரியேட் பண்ணுறார். ஆமென்.
எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் பாருங்க நம்முடைய ஆண்டவர். ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, அழகாக உட்கார வச்சு கண்ணு இப்படி இருக்கணும்ப்பா, மூக்கு இப்படி இருக்கணும்ப்பா, வாய் இப்படி இருக்கணும்ப்பா, அந்த ஷேஃப் இப்படி, தலை இப்படி இருக்கணும், முடி வந்து இப்படி இருக்கணும், அப்படியே அளவாக வச்சு அழகாக என்ன பண்ணுறாரு, அழகாக நம்மளை வடிவமைக்கிறார் கர்த்தர். ஆமென். இப்படி வடிவமைச்ச கர்த்தர் இந்த வடிவமைப்பை ஒரு நேரத்தில் அந்த ஆதாம் இழந்து போகிறான். சர்ப்பம் வந்து சொல்லுது, இந்த பழத்தை சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே. அவர் சொல்கிறாரு, உனக்கு எல்லா பழத்தையும் நான் கொடுத்துட்டேன், இந்த தோட்டத்தில் நடுவில் இருக்கிற இந்த ஜீவ விருட்சத்தின் பழத்தை மட்டும், நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் என்ன பண்ணாத, பூசிக்காது. இந்த நான் பேசுகிற வார்த்தை யாருக்கு புரியும்னா பைபிள் வாசிக்கிறவங்க மட்டும்தான் புரியும், மிச்சம் யாருக்கும் புரியாது, பேனு பார்க்க வேண்டியது. ஆமேன். அதனால தான் பைபிள் வாசிங்கன்னு சொல்கிறது. ஆமேன். இன்றைக்கி என்ன நடக்குது, அந்த தோட்டத்தின் நடுவில் ஒரு மரத்தை வச்சு ஆண்டவர் சொல்கிறார், இந்த கனியை மட்டும் என்ன பண்ணாத, நீ புசிக்காத. புசிக்கான்னு சொன்ன உடனே நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு வசனம் சொல்லுது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பிசாசு தான் என்ன பண்ணுவானாம்மா, பொய் சொல்கிற மனுஷன், பொய் சொல்கிற ஒரு ஆவி. அல்லேலூயா. அதை பற்றி நான் பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ என்ன நடக்குது பாருங்க, அவன் வந்து சொல்கிறான், நீ ஆண்டவர் வந்துட்டு இப்படி சொன்னாரோ, என்ன சொன்னார், நீ செத்துருவேன்னு சொன்னாரோ, நீ சாகலாம் மாட்டப்பா, நீ என்ன பண்ணு, சாப்பிடு, நீ சாப்பிட்டேன்னா நீ அவரை போல மாறிடுறன்னு சொல்லி அவருக்கு தெரியும், அவருக்கு ஈக்குவலாக நீ வந்துடுவேன்னு தெரியும். அதனால தான் உன்னை என்ன பண்ணுறாரு, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நீ சாகலாம் மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே அந்த ஏவாளுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு, அந்த பழத்தை எப்படியாச்சும் பறிச்சு. ஏன்னா அந்த பழம் வசனம் சொல்லுது, எல்லா பழத்தை விட அந்த பழம் எப்படி தெரியுது, நம்ம கண்ணுக்கு பார்வைக்கு இன்பமாயும் அதை பார்க்கும்போது இச்சிக்கத்தக்க ஒரு அழகாக இருக்குது. அந்த பழத்தை சாப்பிடவே கூடாதுன்னு மைண்டு போனாலும் மனசு சொல்லுது, சாப்பிடு 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 சாப்பிடுன்னு சொல்லி மனசுக்குள்ள இந்த பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஏவிட்டே இருக்கு. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தெளிவாக கேட்டால் தான் நான் சொல்ல போகிற வார்த்தை உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ஏவாள் என்ன பண்ணுறாங்க, சாத்தானுடைய வார்த்தை கேட்டுட்டு அந்த பழத்தை பறித்து அதை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் கூட இருந்த கணவனுக்கும் கொடுக்குறாங்க. நம்ம ஆட்களுக்கு ஒரு பெரிய ஒரு புத்தி என்னென்னா, மற்றவங்களை குறை சொல்கிறது தான் நம்முடைய. எங்கள் ஆண்டவர் வந்து ஆதாம்கிட்ட கேட்குறாரு, அது ஆதாமே அதை சாப்பிட்டு அப்படின்னு கேட்ட உடனே ஆதாம் சொல்கிறாரு, நீர் கொடுத்த இந்த ஏவாள் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் அழகாய் உருவாக்கப்பட்ட அந்த ஆதாமும் ஏவாளும் சர்ப்பத்தினுடைய வஞ்சனைக்கு விழுந்து செத்து போகலை, சாயலை இழந்து போனார்கள். நான் சொல்கிற திருப்பத்துக்கு புரியுது. ஆமென். வசனம் சொல்லுது, நீ சாகவே சாகடவே, அதை சாப்பிட்ட உடனே என்ன பண்ணிடுவேன், செத்துருவேன்னு சொல்லி வசனம் சொல்லிச்சாலே. ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? ஆனால் ஏன் சாகலை? அவர் சொன்னது உலக ரீதியாக செத்து போயிடுவேன், நீ அவ்வளோதான், அவனை மண்ணுக்குள்ளே புதைச்சிருவேன்னு சொல்ல வரல. தேவனுடைய சாயலை நீ என்ன பண்ணிடுவ, இழந்து போயிடுவ. அதாவது ஆவிக்குரிய ரீதியாக என்ன பண்ணிடுவ, நீ மரித்து போயிடுவ. இப்போ இதெல்லாம் ஒரு காரியம் நடக்குது, அவன் மரித்து போயிட்டான், ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான், தேவனுடைய சாயல் அவன் இழந்து போயிட்டான். இப்போ பார்க்குறாரு கர்த்தர், இப்படியே விட்டானா என்ன பண்ண முடியாது, இவனை திரும்ப கொண்டு வர முடியாது. அப்படிங்கிறதுக்காக 2024 வருடங்களுக்கு முன்பதாக தேவனாகி கர்த்தர் மனுஷ சாயலாய் இந்த உலகத்தில் உண்டாகி, யாரெல்லாம் அவருடைய மரித்ததை விசுவாசிக்கிறார்களோ, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறார்களோ, எனக்கு ரத்தம் சிந்தான்னு விசுவாசிக்கிறார்களோ, இழந்து போன சாயலை திரும்ப வாழ்க்கையில தருகிற ஒரு தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாம்னால இழந்து போன அதே சாயில் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தேவ மனுஷனாலே, இயேசு கிறிஸ்து என்கிற பெரிய நாமமுடைய கர்த்தரால நமக்கு திரும்பவும் அது அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் நாம் பூரணமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்னைக்கு இழந்து போன அந்த சாயில இயேசுங்கிற ஒரு தேவன் மூலியமா, இயேசு என்கிற நாமத்தின் மூலியமா கர்த்தர் நமக்கு திரும்பவும் தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வரைக்கும் தூரமாக இருந்த தேவ ஜனங்கள் இன்னைக்கு இயேசுவின் நாள இன்னைக்கு இடையில யாருமே தேவையில்லை, நாம ஆண்டவர் டைரக்டாக என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். அந்த ஒரு அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பாருங்க, அந்த ஸ்டாண்டர்டுக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார். நீ கடவுள், நான் வந்து மனுஷன், அப்படி அல்ல, நான் உனக்கு பிதா, நீ எனக்கு குமாரன். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ள நம்மளை கர்த்தர் கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு ஏன் இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நாம அவருடைய சாயலின்படி நம்ம வாழ்றோமாங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாம் தானே? இன்னைக்கு ஒரு பிள்ளை நமக்கு பிறக்குது அப்படின்னா, அந்த பிள்ளை நம்முடைய சாயலின்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, பிள்ளை பிறந்தவொடனே உலகத்தில் இருக்க மனுஷங்க என்ன சொல்லுவாங்க, அப்படியே அப்பா மாதிரி. சில நம்ம சொன்னோன்னா உங்கள் அப்பங்கார மாதிரியே என்ன பண்ணுற, அந்த வாள், அந்த குறும்பு எல்லாமே உங்கள் அப்பங்கார மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம சொல்லுவோம், நான் சும்மா சொல்கிறேன், அப்படி தானே சொல்லுவோம்.
உண்மையாக அந்த மாதிரி தான். அப்படியே என்ன பண்ணியிருக்கிற, அப்பா மாதிரியே உரிச்சு வச்சிருக்கிற. உங்கள் அப்பா என்ன தப்பெல்லாம் செஞ்சாரோ அதே தப்பை நீ என்ன பண்ணுற, இப்போ நீ என்ன பண்ணுற, செய்கிற. சாயல் இருந்தால் தானே பிள்ளை. இப்போ சாயல் இல்லைன்னா அது பிள்ளையே இல்லாமல் தானே. அப்போ வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. தேவனுடைய சாயல் இல்லாதவங்க எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? அப்போ இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்குள்ள தேவனுடைய சாயல் இருக்கிறதா, அவருடைய சாயல் முதல்ல என்னங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சொல்கிறோம், நான் ஆண்டுடைய பிள்ளை. என்ன சொல்கிறோம்? சொல்லியிருக்கிறீங்களா? நான் ஆண்டுடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை, அவருடைய அப்பா. இன்றைக்கி அப்பாவுடைய சாயலை எப்படி வச்சு கண்டுபிடிக்கலாம்? பிள்ளைங்களுக்கு அந்த மூக்கு லைட்டாக அதே மாதிரியே இருக்கும், லைட்டாக அந்த கண் அதே மாதிரியே இருக்கும். சாயலே இல்லைன்னு நம்ம என்ன சொல்லுவோம், இது அவர் பிள்ளையே இல்லையே போல அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம். அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குதே. குழந்தை 2 பேரும், அப்பா அம்மா 2 பேருமே கருப்பாக இருக்கிறாங்க. பிறந்த குழந்தை எப்படி இருக்குது, இப்போது செவன் பிறந்துக்குதே. அது இவங்க குழந்தையா இல்லையான்னு சொல்லி ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக எதுவும் போக ஆரம்பிச்சிடும். ஆனால் எப்போ நம்ம சாயல்னு சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பிள்ளையின் போலவே, என் தகப்பன் போலவே, இல்லை தாயை போலவோ, இல்லை தாத்தா பாட்டியை போலவோ அந்த சாயல் அவர்கள் மத்தியில் வெளிப்படும் போது அவர்கள் பிள்ளை என அங்கீகரிக்கப்படுகிறாங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பல நேரங்களில் அப்பான்னு கூப்பிட்ற எல்லாருமே பிள்ளைகள் ஆயிடுவாங்களா? நம்மெல்லாம் கூப்பிட்றோம், அப்பா பிதாவே அன்பான தேவா, நான் உங்களுக்கு பிள்ளை ஆண்டவரே, நான் உங்களுடைய சன் ஆஃப் காட், நான் வந்து உமன் ஆஃப் காட், நான் வந்து ஆண்டோடைய பிள்ளை, அவருடைய சாயல் உருவாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அப்பான்னு கூப்பிட்ற எல்லா பிள்ளை ஆயிடுவாங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து நிறைய ஊழியக்காரங்களை அப்பான்னு கூப்பிட்றேன். நிறைய ஊழியக்காரங்க எனக்கு இருக்கிறாங்க. அவர்களை வந்து நான் வந்து பாஸ்டர் கூப்பிட மாட்டேன், அப்பான்னு கூப்பிடுவேன். நீங்களும் ஒரு வேளை சில மனுஷங்களை நீங்கள் அப்பான்னு கூப்பிடலாம். அப்பான்னு கூப்பிட்றதுனால நீங்கள் உண்மையாகவே அவர்கள் பிள்ளைகள் ஆயிடுறீங்களா? சொல்லுங்கள். வயிற்றில் 10 மாதம் சுமத்து பெற்றெடுத்து அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட ஒரு பிள்ளையை தான் என்ன சொல்லுவோம். எத்தனை பேர் அப்பான்னு கூப்பிட்டாலும், எத்தனை பேர் அம்மான்னு கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அப்பா மாறி பிள்ளை மாறி, ஆனால் அப்பாகல்ல. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு அப்பாவா நம்ம சொல்லினாலும் அப்பாவோட சாயல் எனக்குள்ள வெளிப்பட்டாதான் அவர் பிள்ளை. நான் சொல்றது திருப்பி இதுக்கு புரியுது. அப்பாவோட சாயல் இல்லை, அவருடைய குணாதிசயம், அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம் எனக்குள்ளேருந்து வெளிப்பட்டா மாத்திரமே நான் அவருடைய பிள்ளையா உலகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் எழுதின புஸ்தகத்திலே, எபேசியர் எழுதின புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் அதில் 24 வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் புஸ்தகம் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக, நல்ல கவனிங்க, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஸ்டாலின் மாதிரி ஒரு வேஷம் போடுறோம், நம்ம ஸ்டாலின் ஆயிடுவோமா? தத்ரூபமாக இருக்குது பிரதர். எப்படி இருக்குது அப்பா? இன்னைக்கு ஸ்டாலின் அவரே நம்ம வீட்டுக்கு வந்தது போல் இன்னைக்கு பிள்ளைகள் வேஷம் போடுற பார்த்துருக்கு. பாரதியார் மாதிரியே, இல்லை காந்தியடிகள் மாதிரியோ, இல்லை இந்திரா காந்தி மாதிரியோ, இல்லை வந்து சில தலைவர்கள் மாதிரியோ, இல்லை எம்ஜிஆர் மாதிரியோ, ஜெயலலிதா மாதிரியோ சிலர் என்ன பண்ணுவாங்க, வேஷம் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையாங்க? நான்லாம் சின்ன வயசில் வேஷம் போட்டிருக்கேன்னு தெரியல, ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. பாருங்க, அந்த வேஷம் போட்டவங்களை பார்க்கும்போது இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எம்ஜிஆர் மாதிரியே சிலர் வேஷம் போடுறாங்க. எம்ஜிஆர் மாதிரி அப்படியே தத்ரூபமாக இருக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆரா? அவர் செத்து எப்பயோ போயிட்டார். ஆனால் அவர் எம்ஜிஆர் நம்ம சொல்ல முடியுமா? அவர் சாயலில் இருக்கலாம், ஆனால் அவர் தான் எம்ஜிஆர் இல்லை. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்வில் நம்ம அவருடைய அப்பாவா இல்லை பிள்ளையை போல நம்ம என்ன பண்ணலாம், ஆக்ட் பண்ணலாம். ஆனால் சாயல் இருந்தால் தான் நம்ம பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கொடுத்து கற்று பேசும்போது ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு பிரசங்கத்தை கற்று கொடுத்தார். இன்றைக்கி நம்ம எதை கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல ஆண்டுடைய சாயல் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆண்டுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் அந்த குணாதிசயத்தின்படி இருக்கிறேன் அப்படின்னா நான் அவருடைய குணாதிசயப்படி இல்லை அப்படின்னா நான் தொல்லை. ஹல்லேலூயா. சொல்லுவோம், பிள்ளைய பக்கம் சொன்னால் தொல்லைய பெற்று வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஆமென். இப்போ ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு நீ என்னுடைய சாயலின்படி நீ வாழ்கிற அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய பிள்ளையா இருக்கிற. நீ என்னுடைய சாயலின்படி இல்லை, சாயல்னா என்ன, அவருடைய
தத்ரூபம், அதாவது என்னுடைய பிள்ளை என்னை மாதிரியே இருக்குதுங்கிறது அந்த சாயல். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஸ்டாலினை போட இல்லை சில மனுஷர்களை போல வேஷமாக அல்ல, அவருடைய சாயலின்படி நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதாவது தேவனுடைய சாயலை நம்ம மூலியமாக என்ன பண்ணுறோம், நம்ம பிரதிபலிக்கிறோமா? ஒரு கண்ணாடியின் மேலே ஒரு சூரிய வெயில் பட்டு அது வெளியில் பிரதிபலிப்பது போல அவருடைய சாயலில் அப்பாவான ஏற்றுக்கொண்ட அந்த அப்பாவுடைய அந்த சாயல் எனக்குள்ளே இருக்குதாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உலக தகப்பன் மாதிரி சில நேரங்களில் பிள்ளைகள் இருக்காமல் போகும். ஆமாம் தானே? சில நேரங்களில் அப்பா வந்து ரொம்ப கோவக்காரராக இருப்பார், இல்லை அப்பா வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறப்ப சில நேரங்கள் பிள்ளைகள் வந்து ரொம்ப அன்பானவர்களாக சாந்தமுள்ளவர்களாக இருப்பாங்க. சில நேரங்களில் அப்பா வந்து ரொம்ப சாந்தமுள்ளவர்களாக இருப்பாங்க, சில நேரங்களில் பிள்ளைகள் வந்து ரொம்ப எரிஞ்செறிஞ்சு கோபப்படுறவங்களாக இருப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் விட்டுருங்க, உலக ரீதியாக நடக்கிறத விட்டுருங்க. என்னுடைய ஆண்டவருடைய சாயலில் நான் இன்றைக்கி இருக்கிறேன்னா ஒரு 10 காரியங்களை தேவனிடத்து கூட பேசியிருக்கிறார். இந்த 10 சாயல் எனக்குள்ளே இருந்துட்டாலே நான் கண்டிப்பாக என்ன பண்ணுறேன், நான் யார் தான் பக்கத்தில் கை பிடிச்சிருங்க. 10 சாயல் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, இந்த 10 பிரதிபலிப்பு உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, இந்த 10 குணாதிசயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, நீங்கள் அவர் பிள்ளைங்க. நீங்கள் அவர் பிள்ளைங்க. இல்லைன்னா என் வாயில் அதை சொல்ல மாட்டேன். நீ இல்லைன்னா வசனம் சொல்லுது நீங்கள் எல்லாரும் பிசாசின். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த 10 காரியத்தில் எந்த ஒரு காரியம் எனக்குள்ள இல்லைனாலும் நான் ஆண்டோடைய பிள்ளை இல்லை. ஆமென். சரி, ஸ்தோத்திரம். உங்கள் வாயிலே கேட்டுட்டேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாத. முதல் காரியம் அந்த அதிகாரத்திலேயே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது எல்லாரும் அதை திருப்பிக்கோங்க. அந்த அதிகாரத்துக்குள்ள தான் கர்த்தர் இடத்துல பேசியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், அதிலே முதல் காரியம் 22வது வசனத்தை ஒரு வாசிங்க. நான் சொல்லி ஆமென். விட்டு மைக்கில் வாசிங்கப்பா. மைக் வச்சிருக்கிறவங்க வாசிங்க. தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன், தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் 22 மட்டும் தானே? மறுபடியும் ஒட்டி வாசிங்கம்மா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு பாருங்க. தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன், தன் சகோதரனை நியாயமே இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாய் இருப்பான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டுடைய ஒரு குவாலிஃபிகேஷன், அதாவது ஆண்டுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, நியாயம் இல்லாமல் தேவன் கோபப்பட மாட்டார். நியாயம் இல்லாமல் தேவன் கோபமே பட மாட்டார். கோபப்படுறது தப்பு இல்லைங்களா? சொல்லுங்க, தப்பா? தப்பு இல்லையா? சில தப்புங்கிறீங்க, சில தப்பு இல்லைங்கிறீங்க. 2 பதிலையும் சொல்லிட்டு போவோம். சிலர்லாம் கை தூக்க சொன்னால் ஆமுக்கும் கை தூக்கிடுவாங்க, இல்லைங்கிறக்கும் எதுக்கு இல்லைன்னா சிலர் கையை தூக்க மாட்டோம். ஏன்னா எதுக்கு நம்ம தேவையில்லாமல் கையை தூக்கி மாட்டிக்கிட்டு. ஆமென். தேவனுடைய முதல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, வசனம் சொல்லுது, நியாயம் இல்லாமல் அவர் கோபப்படுகிற தேவன் அல்ல. நம்ம மேலே கோச்சிக்கிற கர்த்தர் தான் அவர், நம்ம மேலே கோபப்படுற கர்த்தர் தான் அவர். ஆனால் நியாயம் இல்லாமல் கோபப்பட மாட்டார். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? சிலர்லாம் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருப்பாங்க. சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் கோபம். வசனம் சொல்லுது, முற்கோபி தான் விரும்பின எதையும். முற்கோபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னா நாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்படலை. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தேவன் முற்கோபி அல்ல, அவர் நியாயம் இல்லாமல் கோபப்படுகிற தேவன் அல்ல. ஆமென். சிலர்லாம் பார்த்துருக்கிறீங்களா? குடும்பத்துக்குள்ள நியாயமே இருக்காது, சம்பந்தமே இருக்காது, பிரச்சனையாக இருக்காது, ஆனால் கோபம் இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம் தேவ சாயலில் இல்லாமல் இருக்கிறோம். ஏன்னா தேவன் நம்மகிட்ட நியாயம் இல்லாமல் கோவப்பட மாட்டார். ஆமாம் தானே? சொல்லுங்கள், என்னைக்காச்சும் உங்களை வந்து ஜோஸ்வா அவரை நீ எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு, நம்ம நல்லா இருக்கும்போது ஜோஸ்வா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் உங்களை கேட்டு திட்டி இருக்கிறாரா? இல்லை வழி மாறி போகும்போது, இல்லை ஆராதனை கொஞ்சம் லேட்டாக வரும்போது வேணால் என்ன பண்ணலாம், திட்டலாம். ஆனால் உண்மையாக இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், திட்ட மாட்டார். அவர் கோவப்பட மாட்டார். ஏன்னா அவர் அவ்வளோ அன்புள்ள ஆண்டவர். ஆனால் கொஞ்சம் ட்ராக் மாறுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும், உடனடியாக அவருக்குள்ள ஒரு கோபம் வரும் பாருங்க. அந்த கோபம் நல்லதுக்கு. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பீங்களா? ஆனால் சிலருடைய அம்மா அப்பாக்க எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை திட்டிகிட்டே இருக்கிறது தான் வேலை. பார்த்துருக்கீங்களா? அப்போ தான் தூக்கம் வரும் போல உங்களுக்கு. என்னது
அப்போதான் அவங்களுக்கு 2 திட்டு திட்டி வாயிலிருந்து கெட்ட வார்த்தை 4 வார்த்தை வந்தால் தான் என்ன ஆகுது சில நேரங்களில் சிலருக்கு. ஆமென், சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வசனம் சொல்லுது பாருங்க, தேவன் முற்கோபி அல்ல, அவன் நியாயம் இல்லாமல் கோபப்படுகிற தேவன் அல்ல. பாருங்க, சபையில் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஒரு காரியம் நடக்குது. அவர் சபைக்கு போகலான்னு போகிறாரு. அங்கே போகிற நேரத்தில் அந்த இடத்துல புறா ஒரு ஆள் வித்துட்டு இருக்கிறான், அங்கே சீட்டாடி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தவொடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, டென்ஷனாக என்ன பண்ணுறாரு, சாட்டையை தூக்கிட்டு போய் அடி வெளுவெளுன்னு வெளுத்துட்டார். படிச்சிருக்கீங்களா? அங்கே போய் ஜெபிச்சுட்டு இருக்கிறவனை போய் ஆண்டவர் போய் எனக்கு அடிச்சிருக்கார வேதத்தை வாசிச்சிருக்கிறீங்களா? சொல்லுங்க. அப்போ வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய மிகப்பெரிய குணத்தில் ஒரு குணம், அவர் வந்து நியாயம் இல்லாமல் கோவப்படுகிற தேவன் அல்ல. நியாயத்துக்கு நீங்கள் கோவப்படுங்க, தப்பே இல்லை. எனக்கு கோவப்படாமல் ஏதாச்சும் நம்ம ஒரு திட்டுறோம், தம்பி இப்படிலாம் பண்ணாதீங்க தம்பி அப்படின்னு சிரிச்சுட்டே திட்டுன்னு சொல்லுவான். அடுத்து தரும்போது அதை தான் பண்ணுவாங்க பிள்ளை. கொஞ்சம் கோவப்பட்டு மிரட்டி அந்த தப்பு பண்ணும்போது நீங்கள் கண்டிச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க பிள்ளை, எங்கள் அப்பா என் மேலே கோவப்பட்டாரு, இனிமேல் இந்த பாவத்தை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. சில பிள்ளைங்கள்லாம் ஒரு நீயா நானாங்கிற ஒரு பேட்டியில் பார்க்குறேன், ஒரு பிள்ளை சொல்லுது, எங்கள் அம்மாவை திட்டாமல் மட்டும் இருக்க சொல்லுங்க அண்ணா. என்ன சொல்லுது அந்த அம்மா, சொல்லுது ஏங்க திட்டுறீங்க, ஏங்க அடிக்கிறீங்க கேட்டால் அவன் நல்லாவே மார்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான் என்ன பண்ணுறேன் அடிக்கிறேன். அந்த கோபிநாத் அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, எப்போ எழுந்து அவன் மார்க் எடுக்காமல் விட்டான் அப்படின்னாக்கு, இந்த கொஞ்சம் இந்த 8ஆவதோ அந்த நாட்கள் படிக்கும்போது எடுக்கலை. நீங்கள் எப்போ எழுந்து அடிக்க ஆரம்பிச்சிங்க, எப்போ எழுந்து கோவப்பட ஆரம்பிச்சிங்க, அந்த நாட்கள் இருந்து தான். ஹல்லேலூயா. என்னைக்கு அந்த அம்மா அடிக்க ஆரம்பிச்சோம் அன்னையிலேருந்து அவன் படிப்பு போச்சு. அது வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தவன் அவன் கோவப்படுறத அவன் அடிக்கிற பார்த்துட்டு அடுத்து எங்கே போயிட்டான், 10ஆவது ரேங்க்கு 15ஆவது ரேங்க்கு போயிட்டு இருக்கிறான். அதுக்கு முக்கிய காரணம் முற்கோபம். ஹல்லேலூயா. உங்கள் வாயிலேருந்து ஒரு சவுண்டு வரக்கூடாது, இந்த சவுண்டு உங்கள் வாயிலேருந்து வரவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த வார்த்தை வாயிலேருந்து. ஆனால் சில நேரங்களில் அது என்ன ஆயிரும், நமக்கு சும்மா இருக்க மாட்டியா, சும்மாவே இருக்க மாட்டியா, டென்ஷனில் என்ன பண்ணுவோம், ஏய் இந்த காரியத்தை எதுக்கு நீ இப்படி பண்ணுற, எதுக்கு இப்படி பண்ண சொல்லி அந்த கோபத்தில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம இச்சு சொல்லுவோம், உலகத்தில் இச்சு கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த இச்சு கொட்டவே என்ன பண்ணக்கூடாது, ஆண்டோடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது, இச்சு கொட்டவே கூடாது. ஆமென். தேவ பிள்ளைகள் இச்சு கொட்டுறதுக்காக அழைக்கப்படலை, அவர் சாயிலில் முற்கோபியாக இருக்கிறதுக்காக அழைக்கப்படலை, அவர் சாயில் வாழ்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ முற்கோபம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம அவர் சாயில் இல்லை. எத்தனை பேத்துக்குள்ள முற்கோபம் இருக்கு? ஒரு காரியத்தை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்து என்ன பண்ணுவோம், சரி வாங்க உட்காந்து எதா இருந்தாலும் கணவன் மனைவி பாரு, சில நேரங்களில் வாங்க உட்காந்து பேசி தீக்கலான்னு நல்லதாக ஆரம்பிப்பாங்க, கடைசியில் சண்டையில் முடிச்சது தான் போய் தூங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலருடைய குடும்பத்தில் சாப்பிடலான்னு சொல்லி சிக்கனில் எடுத்து வந்து சாப்பிட உட்காந்துருவாங்க, ஆனால் தூங்கும் போது எப்படி தான் தூங்குவாங்க. நிறைய குடும்பத்தில் நடக்குது. நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிட்டுருப்பாங்க, ஆனால் தூங்க போகிற நேரத்தில் அடிதடி ஆகி பஞ்சாயத்தாகி கோவப்பட்டு. ஆமென். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையான சொல்கிறேன், நாங்கள் தூங்கும்போது சண்டை போட்டு தூங்கின நாளே கிடையாது. அந்தந்தைக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். என்ன வசனம் சொல்லுது, 6 மணிக்கு சூரியன் கீழே போகிறக்குள்ளே உன் கோவம் என்ன ஆயிடணும், போயிடணும். சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, 2022 2021 நீ அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி இன்னும் ஞாபகம் வச்சுட்டு அதை சண்டை போட்டுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு நீ இப்படி பண்ணல, அன்னைக்கு உங்கள் அம்மா அப்படி பண்ணாங்கல்ல அப்படின்னு சொல்லி இன்னமும் அதை ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, சில சண்டை போட்டிருப்பாங்க. அன்னைக்கு உன் தங்கச்சி, அன்னைக்கு உன் பாட்டி, அன்னைக்கு உன் தாத்தா அன்னைக்கு அப்படி பண்ணாங்க, அன்னைக்கே நான் கேட்டிருந்தேன்னா இந்நேரம் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி சிலர்லாம் சண்டை போகிறத பார்த்து சிலர்லாம் இப்போ நடக்கிறத பேச மாட்டாங்க. என்றைக்கோ நடந்த சண்டையை இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டே இருப்போம். ஆமே. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் முந்தி கோவப்படுகிற தேவன் அல்ல. தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பார், தவறு இல்லைன்னா என்ன பண்ணுவார், அரவணைப்பார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். இப்போ இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த குணாதிசயங்கள் இருக்கிறதா? பலருடைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அதுதான். எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆயிடுவாங்க, எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுருவாங்க, எதுக்கெடுத்தாலும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு அடுத்து வெளிப்படுத்த வேண்டிய ஒரு குணமே என்ன தான், கோவம் தான் வரும். சொல்லி பார்ப்பாங்க, அதை ஸ்டாப் பண்ண நினைப்பாங்க, ஆனால் அடுத்த செகண்ட் என்ன வந்துடும், அடுத்து டைரெக்டாக கோவம் வந்துடும். கோவத்தினால மாற்ற முடியாததை அன்பின் நிமித்தமாய் மாற்ற முடியும். உங்கள் வீட்டுக்காரர் ஒரு காரியத்தை செய்கிறாரா, 2 நாள் சாப்பாடு போடாமல் விடுங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்காதீங்க. 2 நாளைக்கு என்ன பண்ணுங்க, சாப்பாடு போடாத. இல்லை ஒரு வீட்டுக்காரன் அடிச்சிட்டாரா, இன்னும் 2 அடி நீ திருப்பி அடின்னு சொல்கிறவங்களே என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க.
உன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியத்தில் கீழ்ப்படின்னு சொல்லுகிற வார்த்தை கேளுங்க. ஹல்லேலூயா. அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம என்ன பண்ணணுமாமா? முந்தி கோவப்படக்கூடாது, நியாயம் இல்லாமல் கோவப்படக்கூடாது. ரெண்டாவது காரியம் எடுத்தவர்கள் வாசிங்க, மைக்கில் வாசிங்க. 23ஆம் வசனமும் 24ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாக. அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆமென். ரெண்டாவது காரியம், தேவன் சமாதானத்தை அருளுகிற தேவன், அதாவது சரி செய்கிற தேவன். நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. காரியம் அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அவருடைய சாயல் என்னன்னா அவர் வந்து முந்தி கோவப்படாதவர், அவர் முற்கோபி அல்ல. ரெண்டாவது காரியம், அவர் தம்முடைய சாயலை என்ன பண்றார், வெளிப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் குடும்ப உறவுகளை தானாகவே சென்று சரி செய்கிற தேவன். சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா, அவங்க சாரி கேட்கட்டும், நாம் இதுக்கு போய் நம்மளா தப்பு செஞ்சோம், இவங்க மேலே தப்பு இல்லை தான். ஆனால் ஆண்டுடைய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? அவர் மேலே தப்பு இல்லாமல் இருந்தாலும் அவர் இறங்கி போய் சாரி கேட்கறது தான் ஆண்டுடைய குணம். ஆமென். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, சொந்தக்காரங்க கூட இது பல வருஷமா பேசாமல் இருக்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, நம்ம அவன் மூஞ்சிலே என்ன பண்ண மாட்டேன், செத்த ஆள் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். செத்தா பார்க்க முடியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயா செத்தா பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலர் சொல்லுவாங்க, அவன் மூஞ்சியில் என்ன பண்ண, செத்தாலுமே என்ன பண்ண மாட்டேன், செத்தே போனாலும் சரி அவன் மூஞ்சியை மட்டும் அந்த பக்கமே நான் திரும்ப மாட்டேன். சிலருடைய வாழ்க்கை, அவன் வந்தால் என்ன பண்ண மாட்டேன், நான் வரமாட்டேன். அவங்க வந்துட்டா என்ன பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன். ஆமென், ஆமென். உங்கள் மேலே தப்பு இல்லைனாலும் ஆண்டுடைய குணாதிசயம் நீங்கள் போய் ஒப்புரவாகிறது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பலருடைய குடும்பத்தில் வாய்க்காத்தாகிறது தான் அதிகமாக இருக்குது. ஆமென். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க மேலே தப்பே இல்லைனாலும் நீங்கள் போய் உங்களை தாழ்த்தி, ஏன்னா தேவனுடைய குணாதிசயம் அது. ஏன்னா அவருடைய குணாதிசயம் என்ன, நான் தான் தப்பு பண்ணுவேன். அப்படி பார்த்தா என்னைய ஆண்டவர் எப்போ என்ன பண்ணியிருக்கணும், தூக்கி போட்டு மிதித்து ஆண்டவர் நீ வேணாம் ஒதுக்கி இருக்கணும். ஆனால் என்னையும் ஒருவர் தேடி வந்துடுது, என்ன பண்ணியிருக்க, நேசிச்சிருக்கிறாரு. அதுதான் ஆண்டவருடைய குணம். நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அவங்க என்ன தேடி வந்து என்கிட்ட வந்து சாரி அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண, நானும் திரும்ப சாரின்னு சொல்கிறேன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டோடைய குணம் அது கிடையாதுங்க. அவர்கள் மேலே தப்பே இருந்து அவங்க உன்ட சாரி செய்ய வரலைனாலும் காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி உன் காணிக்கை வச்சுட்டு போய் சாரி கட்டுவா. போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, ஒப்புரவா. அதுக்கு முன்னாடி உன் காணிக்கையே என்னுடைய பெட்டிக்குள்ளே என்ன பண்ணாத, போடாத. அதை நான் என்ன பண்ணுறேன், அருவருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமென். சண்டையோடு போடுகிற அந்த காணிக்கையை தேவன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் போடுகிற அந்த ஆசீர்வாதமான காணிக்கைகளை கஷ்டப்பட்டு உழைத்ததாக இருக்கலாம், அந்த காணிக்கையை தேவன் அருவருக்கிறார். எனக்கு யாரெல்லாம் ஒருவேளை ஒப்புரவாகாமல் கோவத்தில், ஒருவேளை டென்ஷனில், ஒருவேளை அவங்க மேலே கசப்பில் இருக்கிறீங்களோ, இன்னைக்கு போய் வீட்டுக்கு போய் ஒப்புரவாகிறீங்க. ஆமென். உங்கள் மேலே தப்பு இல்லைனாலும் ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் இருக்கிறார். நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, எல்லா தப்பும். அவர் போய் சாகணும்னு எந்த ஒரு காரியமே கிடையாது. ஆமாம் தானே? அவர் போய் சாகணும், எனக்காக உயிரை கொடுக்கணும் ஏதாச்சும் இருக்குதா? சொல்லுங்கள் சிஸ்டர், பின்னாடி இருக்கவங்க, எனக்காக ஆண்டு உயிரை கொடுக்கணும் ஏதாச்சும் இருக்குதா? எந்த ஒரு காரணமும் இல்லை. ஆனாலும் எனக்காக ஒருவர் வந்து உயிரையே கொடுத்தார். ஆமென். அப்போ ஒரே ஒரு காரியத்தை பண்ணுங்க. ரெண்டாவது குணம், தேவனுடைய குணம், நம்ம போய் இறங்கி போய் சாரி கேட்கணும். நம்மளை தாழ்த்தணும். நம்மளை முழுவதும் ஒப்பு கொடுக்கணும். அவங்க வரட்டும், இவங்க வரட்டும், அவங்க வந்தால் தான் நான் போவேன், அவங்க வரலைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கள அந்த குணாதிசயத்தை ஆண்டை விட்டு பார்க்கவே முடியாது. நான் பாருங்க, ஒரு பாவத்தை செஞ்சுட்டு ஆண்டு சமத்துக்கு போய் மறுபடியும் மன்னிப்பு கேட்கறீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, மறுபடியும் உங்ககிட்ட அப்பாலே இப்போ சாத்தானு சொல்றாரா? என்ன பண்றாரு சொல்லுங்க? ஆமென். மன்னிக்கிற ஒரு ஆண்டவர். அப்ப ஆண்டவரை போல தன்னிடத்திலே இருக்கிற தவறை உணராமல், தன்னுடைய சகோதரனிடத்தில் தவறை உணராமல், தன்னுடைய குறைகளை காணாமல் நிறைய காண்கிறது மட்டும்தான் தேவன் வேலை. அவர் கண்ணில் குறையே காணவே மாட்டார். அவர் கண்ணில் குறையை பார்க்காம இருக்கிறனால தான் இன்றைக்கி நம்ம ஜீவனோடு நிற்கிறோம். நம்முடைய குறையை மட்டும் அவர் கண்டுபிடிச்சி இந்த குறை, அந்த குறை, அந்த குறை, இந்த குறைன்னு சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நிற்க முடியுமா? கண்டிப்பாக நிற்க முடியாது. நம்முடைய குறைவுகளை காணாமல் நான் விளைவினு நின்றுன்னு தெரிந்து என்னை ஒருவர் நேசிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய குணாதிசயத்தில் ரெண்டாவது காரியம், அவர் வந்து சரி செய்கிற கர்த்தர்.
அதாவது தானாகவே முன் வந்து சரி செய்கிறவர். இன்றைக்கி உங்கள் குடும்ப உறவுகளில், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சில காரியங்கள் சரி செய்ய முடியாமல், ஏதோ ஒரு காரியத்தில் ஒப்புரவாக முடியாமல் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அவரே போய் சாரி கேட்டது போல் நாம் இறங்கி போய் சாரி கேளுங்க. நீ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பார்த்துருக்கிறீங்களா? நீ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, எவ்வளோ போராட்டம். ஆனால் எப்பயுமே நான் சொல்கிறது, முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், ஒரே ஒரு சாரி கேட்டால் முடிய வேண்டிய பிரச்சனை தான். ஆனால் இப்போ அவங்களுக்குள்ள என்ன ஈகோ, யார் ஃபஸ்ட்டு சாரி கேட்குறதா ஈகோ. இப்போ ஒரு சாரி கேட்டால் எல்லா பிரச்சனையும் என்ன ஆயிரும், இன்றைக்கி வீட்டுக்கு போனவனே முடிஞ்சு போயிடும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ என்ன, யார் ஃபஸ்ட், நான் தப்பு செய்யலையே, நான் இன்னும் தப்பு செய்யலையே, அவங்க மேலே தப்பு இருக்குது, என் மேலே ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லி நீங்கள் வாதாடுகிறதுக்காக நிறைய பேர் இருக்கிறோம். சமாதானம் பண்ணுன்னா எப்படி வேணால் சமாதானம் பண்ணலாம். ஆமாம் தானே? நீங்கள் சமாதானம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் சமாதானம் பண்ணலாம். உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் என்ன பண்ணலாம், போய் என் மேலே தாங்க தப்பு மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு போனால் வேலையை முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஆண்டுடைய குவாலிஃபிகேஷன் அதுதான். ஆமென். ஏன்னா ஆண்டுடைய வல்லமை அதுதான். இன்றைக்கி நீங்கள் அவர் சாயலில் இருக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், அவருடைய சாயலில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இறங்கி போய் சரி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது காரியம் எடுத்தவர்கள் வாசிங்க, 27 வசனம் 28 வசனம். வாசிங்கம்மா. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 28 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்ததாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. மூணாவது காரியம், அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அவரால் எல்லாமே செய்ய முடியும், ஆனால் பாவம் மட்டும் அவரால் செய்ய முடியாது. அவர் நினைச்சார் அப்படின்னா எல்லா அற்புதத்தையும் அவரால் செய்ய முடியும், ஆனால் அவரால் செய்ய முடியாத ஒரே ஒரு காரியம் இருக்குது, அது பாவம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரால் செய்ய முடியாத ஒன்று அது பாவம். ஹல்லேலூயா, சத்துமுர் ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, மூணாவது அவருடைய சாயல் என்ன அப்படின்னா, அவர் பாவம் பாராத சுத்த கண்ணன். அப்போ இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவ சாயலை நான் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா, தேவனை போலவே வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருங்கள். ஆமென். பாருங்களேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்னாடி ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்தோம், இப்பயும் அதே மாதிரி தான் பாஸ்டர் இருக்கிறேன்னு சொன்னால் அதில் ஏதாச்சும் மாற்றம் இருக்குதா? இயேசுவை ஏற்றுக்கு முன்னாடி இந்த ஒரு தப்பை செஞ்சுட்டு இருந்தேன், அது வரைக்கும் நான் அறியாமல் செஞ்சேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இதை நான் செய்கிறேன் அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்குதா? நான் தேவ சாயலை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன்னா? இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நான் குடித்தேன், சிகரெட் அடித்தேன், எல்லா தவறும் பண்ணேன். என்றைக்கு நான் இயேசு என்கிற ஒரு தேவனை ஏற்றுக்கொண்டனோ அன்னையிலிருந்து அவருடைய சாயல் எனக்குள்ளே வந்து அந்த பாவத்தை வெறுக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் யாரு கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஆவி தான் உங்களுக்குள்ளே வரும். ஆமாம் தானே? நீங்கள் எந்த ஃப்ரெண்டு கூட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆவி உங்களுக்குள்ளே, அந்த ஃப்ரெண்டு நல்லவனாக இருந்தால் நல்ல ஆவி உங்களுக்குள்ள வரும், இல்லை குடிக்கிறவனாக இருந்தால் குடிக்கார ஆவி உங்களுக்குள்ள சீக்கிரமாக, இப்போ வரலனாலும் சீக்கிரமாக. அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கூடாத நட்பு கேடுல போய் என்ன பண்ணுமாம்மா, ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை. நீ நல்லவன் தான் இல்லைன்னு சொல்ல, உன் கூட கால் தப்பாக இருந்தால் நீ சீக்கிரமாக கெட்டு போயிடுவேன். ஆமென், ஆமென், சத்தமுர் ஆமென். அப்போ ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவரால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது. அந்த பாவம் செய்யாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நான் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனிதன். அவர் சாயலை இன்னைக்கு நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இல்லை, என் கண் போன போக்குல வசனம் சொல்லப்பட்டிருக்கு, வாலிபனே உன் கண் காண்கிறபடி நட, உன் இருதயம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் நீ கேளு. ஆனால் ஒன்று நீ புரிஞ்சுக்கொள், நீ கண்ணால் பார்த்ததுக்கும் நீ செஞ்சதுக்கும் ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு நாளில் நின்று நீ பதில் சொல்ல வேண்டுங்கிறத நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி வேத வசனம் நமக்கு உரைக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய காரியம் என்னன்னா, அவரால் பாவம் செய்ய முடியாது. இன்னைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னை நெருங்கி வருகிற பாவத்தை நான் உதறி தள்ளிவிட்டு ஓடுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஆமென், சத்தமுர் ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி சில பேர் சொல்லுவாங்க, அவங்க தப்பு செஞ்சாங்க, நான் என்ன பண்ணிட்டேன், தப்பு செஞ்சுட்டேன். என் கூட இருக்க ஃப்ரெண்டு வந்து இந்த தப்பு செஞ்சா அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் கெட்டு போகிறதே அப்படின்னா. அதனால தான் இன்றைக்கி கோகுல் வந்து என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னார், ஆனால் நான் வந்து காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் தம்பிகிட்ட முதல் வார்த்தை ஒன்று சொன்னேன்னா, கோகுல் நீங்கள் 12th வரைக்கும் இவ்வளோ நாள் இப்படி இருந்தீங்க, ஆனால் காலேஜ் போனீங்கன்னா பாவம் உங்களை பின்தொடரும், பிசாசு உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்ற யோசிப்பான், ஒரு நாள் இடம் மட்டும் கொடுத்துடாதீங்க. நான் சொன்னேன் நான் அவர்கிட்ட பேசினேன். ஆனால் இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த என்றைக்கு அவங்க ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறாங்க, ஆனால் காலேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஆகாத அந்த நட்பு அவர்களை தேவனை விட்டு பின்னோக்கி செல்ல ஆரம்பிக்கிறது.
ஹல்லேலூயா. ஒரு ஃப்ரீக்குள்ளே அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட்குள்ளே போக ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்குள்ள பாவம். எனக்கு நான் முன்னாடி சொன்னது போல தான், பிள்ளைகளை வந்து ஒரு நிலத்தை நீங்கள் வாங்குறீங்க, நிலத்தை வாங்கி நம்ம வந்து சும்மாவே விட்டுட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு நிலத்தை போய் பார்க்குறீங்க. நிலத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த நிலம் போகும்போது க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிருப்பீங்க. திரும்ப 5 வருஷம் கழிச்சு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக புதறு புல்லெல்லாம் வளர்ந்து கிடக்கும். அதே போல தான் வாலிபர்களுடைய வயதும் வாலிபர்களுடைய அந்த நாட்களும். ஏன்னா அவர்களுக்குள்ளே போய் விதையை போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வயசில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிசாசு என்ன பண்ணும்? விதைகளை, களைகளை வளர வைப்பான். ஆமென். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அம்மா சொன்னது போல ஒரு வேலி நமக்கு தேவை. அந்த வேலி எடுத்து பாதுகாப்போம் அப்படின்னா அந்த களைகள் உள்ள விதையாதபடி கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆண்டோட பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை எதெல்லாம் நெருங்கி வருதோ அந்த பாவத்தை நீங்கள் வெறுத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தேவனுடைய சாயலை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கீங்க. கடைசியாக அடுத்த 4வது காரியம் எடுத்தவர்கள் வாசிங்க. முதல் காரியம் நான் என்ன சொன்னேன்? நியாயம் இல்லாமல் கோவப்பட மாட்டார் ஆண்டவர். நீங்கள் நியாயம் இல்லாமல் கோவப்பட்டீங்கன்னா தேவ சாயல் இல்லை, யாரோட சாயல்? ஓகே. அடுத்து 2வது காரியம் என்ன? தேவன் சரி செய்கிற தேவன். அவங்க வந்து மன்னிப்பியாக்கணும், நான் போய் இறங்கி போகணுமா அப்படின்னு யோசிக்கிற தேவன் அல்ல. அவர் வந்து தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்த தேவன். அந்த வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். 3வது காரியம், அவரால் பாவம் செய்யவே முடியாது. அடுத்து 4வது காரியம் எடுத்து வாசிங்க. 32வது வசனத்தில் அதை எடுத்து சத்தமாக வாசிங்க, பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். ஆமென். இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, டிவோர்ஸை பத்தி பார்க்கிறோம். அதாவது கைவிடுதல். ஆண்டவருக்கு கைவிடவே தெரியாது. ஆமாம் தானே? ஆண்டோடைய பெரிய குணாதிசயம் நம்மளை கைவிடவே மாட்டார். இன்னைக்கு நீதிபதிகள் வாழ்க்கையில் சொல்கிறது என்னதுன்னா, இது கேஸ்லேயே அதிகமான கேஸ் வந்து டிவோர்ஸ் கேஸ் தான். கொலை கேஸை விட, விபச்சார கேஸை விட, ரேப் கேஸை விட, எல்லா கேஸை விட இன்னைக்கு நீதிமன்றத்தில் போய் குவிஞ்சு கிடக்கிற கேஸு டிவோர்ஸ் கேஸ். ஆமென். அப்போ வசனம் சொல்லுது பாருங்க, ஒரு மனிதன் தேவனுடைய சாயலாய் இருப்பானால் அந்த மனுஷன் ஒரு கைவிடாத ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய குணம் ஒன்று, கைவிடாத ஒரு குணம். இன்றைக்கி திருமணமாகி ஒரு வாழ்வுக்குள் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஒருபோதும் உங்கள் மனைவியவோ உங்கள் பிள்ளைகளையோ உங்களுடைய குடும்பத்தையோ நீங்கள் கைவிடாது இருக்க வேண்டும். ஆமென். வசனம் தான் சொல்லுது. அவங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் பாருங்கள், டிவோர்ஸ்னால எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி என்ன இருக்குது? பிரிஞ்சு கிடக்குது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய பெரிய குணாதிசயம், அவர் உதறி தள்ளி விடுகிற தேவன் அல்ல. என வேதம் உரைக்கிறது, அவரிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஆமாம் தானே? அவர்கிட்ட யார் வந்தாலும், ஒரு பிச்சைக்காரன் வந்தாலும், ஒரு பணக்காரன் வந்தாலும், அவர் வந்து பணக்காரருக்கு ஒரு பெரிய ஒரு சோஃபா போடுப்பா, பிச்சைக்காரனுக்கு வந்து ஒரு டேபிளை போட்டு உட்காரவேன்னு சொல்ல மாட்டார். இருவரையும் ஒரே போல நடத்துகிற தேவன், பட்சபாதம் பார்க்காத ஒரு தேவன், இருவரையும் ஒரே போல நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, நான் குடும்பத்தோடு கூட சமாதானமாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம். நம்ம நினச்சிட்டு இருப்போம், நான் வந்து தனியாக இருப்பது தான் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், நான் தனியாக இருந்தால் தான் என்னுடைய மேன்மை நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, யூனிட்டி இஸ் த ஸ்ட்ரென்த். ஒற்றுமை தான் என்னதாம்மா? வலிமை என்று நம்ம காரியத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய ஒரு பெரிய குணாதிசயம், தன்னை தேடி வருகிற யாரையும் புறம்பே தள்ளாத ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா, சத்தம் ஒரு ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அவரை போல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட யாரெல்லாம் வராங்களோ நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? தள்ள மாட்டீங்க. உங்களை யார் தேடி வராங்களோ என்ன பண்ண மாட்டீங்க? ஒதுக்க மாட்டீங்க. யார் உங்களை நேசிக்கிறார்களோ அவர்கள் வந்து ஒரு அற்பமான பார்வையில் பார்க்க மாட்டீங்க, அவங்களை ஏளனமாக பார்க்க மாட்டீங்க. ஏன்னா கிறிஸ்துவின் அந்த சாயல் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் ஒருவரையும் தள்ளாமல் இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. அடுத்து 33வது வசனத்தை வாசிங்க. 5வது காரியம் 33வது வசனம். அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் என்ன நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய பெரிய குணாதிசயம் என்னன்னா, அவர் சத்தியம் பண்ணாத ஒரு தேவன். அதாவது சத்தியம் பண்ற லெவலுக்கு கூட அவர் போக மாட்டாராமா. ஏன்னா அவ்வளோ உண்மையானவர் அவர். சில சொல்லணும், சத்தியமாக சொல்கிறேங்க நான் செஞ்சிடறேன். ஆனால் அவர் எதிர்பார்க்கறது நீ சத்தியம் பண்ற லெவலுக்கு கூட என்ன பண்ணாத, உண்மை அந்த அளவுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்னைக்காவது சத்தியம் பண்ணியிருக்கிறார் வேதத்தில்? மகனே சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவேன். இங்கே படிச்சிருக்கிறீங்களா? வசனம் சொல்றதுக்கு உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சத்தியமாய் சொல்கிறேன். நீங்கள் வாசிருக்கீங்களா?
உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சத்தியமாய் சொல்லுகிறேன்னு வாங்கிய வாசிச்சிருக்கிறீங்களா? ஏன்னா அவருடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னா, அவர் சத்தியமே பண்ண மாட்டார். ஏன்னா அவர் ஒரு பொய் உரையாத ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. அவர் பொய்யை மட்டும் பேசவே மாட்டார். ஆனால் நம்ம வாயில ஆமென் இங்கே இருந்துக்கிட்டு என்ன சொல்லுவோம், நான் அங்கே அமெரிக்காவில் இருக்கிறேங்க, வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுவோம். நம்ம தானே? மனைவி ஃபோன் பண்ணுவாங்க, எங்கே போய் இருக்கிறீங்கன்னு கேட்ட உடனே இந்த வந்துட்டு நம்ம வீட்டுக்கிட்ட. ஆனால் எங்கே இருப்போம்? வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் கம்பெனிலேருந்து இப்போ தான் கிளம்பியிருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம வாயில டப்பு டப்பு டப்புன்னு என்ன வந்துடும்? ஆனால் தேவனுடைய ஒரு குணாதிசயம், அவர் பொய்யே சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. வசனம் சொல்றது அவர் பொய்யுரையாத ஒரு தேவன். இன்னைக்கு நம்முடைய வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய்யாதான் இருக்குது. நம்ம தானே? அவர்கிட்டே போய் பேசுகிறோம், ஆண்டவரே உமக்காக வாழுவேன், ஊழியம் செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு போம். அடுத்த செகண்டே பார்த்தா நம்ம ஆட்கள் நம்ம வேலையை காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, அவர் பொய்யுரையாத ஒரு ஸ்டாண்டர்டைய ஆண்டவர். இன்னைக்கு எனக்குள்ள ஒரு பொய் இருக்குது அப்படின்னா அது ஒரு பொல்லாத ஆவி. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பொய் ஒரு சாதாரண பாவம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது ஒரு பொல்லாத ஆவி. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், பொய் ஒரு பொல்லாத ஆவி. அந்த பொய் உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னா அது ஒரு பெரிய அசுத்தாவி. உங்களை விட்டு விரட்டிடுங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, ஆரம்பத்தில் அந்த ஆதாம் ஏவாள் விழுந்து போனது பொய் தான், கடைசியில் முடிக்கிறதும் பொய் தான். நான் பார்த்துருக்கீங்களா? அந்த பிசாசு பொய் சொல்கிறான், இந்த மாதிரி பழத்தை சாப்பிடுப்பா, நீ என்ன ஆக மாட்டேன், சாக மாட்டேன், ஒரே ஒரு பொய் தான் சொல்கிறான். அந்த ஒரு பொய்யில் இன்னைக்கு இத்தனை அடி பாருங்க. இன்னைக்கு பிள்ளைகள் இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ வாழ்க்கை, அந்த ஒரே ஒரு பொய் தான். பொய்யை பொறுத்தளவுக்கு ஒரு அது செயின் ஆஃப் அந்த அந்த பாவம். ஒரு பொய் சொல்லி பழகிட்டோன்னா அந்த பொய்யை மறக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறக்க இன்னொரு பொய், இந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய். அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அதை காட்டிலும் வேறொன்று எதுவுமே இல்லை. ஆணுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து பொய்ங்கிறது வரவே கூடவே கூடாது. உங்களுக்கு ஒரு காரியத்தை பிடிக்கலையா, ஒரு காரியத்தை முடியலையா, ஆட்டோமேட்டிக்காக வாயிலிருந்து ஒன்று வரணும், உள்ளதை உள்ளன்னு சொல்லிட்டு போயிருங்க, இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிருங்க. என்ன பண்ணணும்? என்கிட்ட ஒருத்தர் பணம் கேட்குறான், பேங்க்கில் ஒரு 10,000 வச்சுட்டு, இல்லை ரொம்ப கஷ்டத்தில் கேட்குறாங்க. என்கிட்ட இருக்குது, இருந்தால் நீங்கள் என்ன சொல்லணும், ஒருவேளை எனக்கு இது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு போயிடலாம், இல்லை ஒன்று சொல்லிட்டு போயிடலாம், இல்லைன்னா என்ன சொல்லிட்டு போய் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? நம்மகிட்ட இருந்தாலுமே நம்ம என்ன சொல்லுவோம்? என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சாதிப்போம். ஆமாம் தானே? ஆனால் வசனம் சொல்லுது, உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லாதது இல்லைன்னு சொல்லுங்க. பொய் மட்டும் நம்முடைய வாயிலிருந்து பேசவே. பொய் பேசி ஒருத்தங்களை நம்ம இடத்துல சேர்த்துக்கொள்ள நீங்கள் நினைக்காதீங்க. அவங்கள அழகுப்படுத்தி, அவங்கள ஆசீர்வாதப்படுத்தி, அவங்கள மேன்மைப்படுத்தி, இவங்களை நேசிக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க. உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லாதது இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். ஏன்னா அவர் உங்கள்கிட்ட என்ன பண்ண மாட்டேன், இப்படி தான் இன்றைக்கி கோகுலை ரசிக்கணும்னா ஒரு பொய் சொல்லணும். எப்படி சொல்லணும்? கோகுல் வாப்பா, உன் வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், உனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுக்குறேன், நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்குறேன்னு பொய் சொல்லிட்டு திரும்ப ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் சும்மா பொய் தான்ப்பா சொன்னேன், உனக்கு இதெல்லாம் கிடையாது, நீ குடிசை வீட்டில் தான் இருக்கணும்னு ஆண்டு சொன்னேன்னு எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? ஆடா பொய்கார பயல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டுடைய பெரிய குவாலிஃபிகேஷன், அவருடைய பெரிய ஒரு குணாதிசயம், அவர் பொய் சொன்னதே கிடையாது. அவர் பொய் சொல்லவே மாட்டார். அந்த பொய்யின் ஆவியை மட்டும் உங்களை விட்டு அகற்றி போடுங்க. உங்களை விட்டு அந்த பொய்யின் அந்த ஆவி உங்களை விட்டு வெளியேறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பொய்யுரையாத தேவனா இருப்பார் அப்படின்னா அவருடைய பிள்ளையா இருக்கிற நானும் சொல்லுங்க. அப்ப பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருப்பானா, பிசாசோட பிள்ளை நானும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். வசனம் சொல்லுது அவர் பொய்யே உரையாத தேவன். ஆனால் பிசாசுடைய பெரிய ஒரு ஆசீர்வாதமான வேலை, அவர் பொய்யணும். பொய்க்கே பிதானா எந்த அளவுக்கு போயிட்டான் பாருங்க. பொய்க்கே ஒரு கடவுள் இருக்கிறான் அப்படின்னா அது பிசாசு. அப்போ பொய்க்கு கடவுள் போல நம்ம பொய் பேசுவோம் அப்படின்னா நான் யாருடைய சாயலில் இருக்கிறேன்? ஆனால் தேவனை போல என் வாயிலேருந்து உண்மைதாங்க வரும். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குதோ இல்லையோ, அவங்க அந்த உண்மையை பார்த்து ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் என் வாயிலேருந்து என்ன வரும்? அப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அப்படிதான். ஹல்லேலூயா, இப்படி தான் இருக்குது. ஆமாம் இருக்குது சொல்லிட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எனக்கு என்னுடைய கேரக்டர் பொறுத்தளவுக்கு நான் போய் என்றைக்குமே என்ன பண்ண மாட்டேன், ஒருவேளை அப்படி இருக்கலாம், அப்படி இருக்குமான்னு தெரியலன்னு சொல்ல மாட்டேன், இப்படி தாங்கன்னு போயிட்டே இருப்பேன். ஆமென். ஆனால் யாரை பற்றி குறை சொல்ல மாட்டேன். யாரை பற்றி குறை சொல்லுகிற இருதயத்தை கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணலை, தரலை. ஆனால் ஒரு நீதி ஒரு காரியம் அப்படின்னா அதில் வந்து ஆமாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறாரு. ஏன்னா வசனம் சொல்லுது, பாவத்துக்கு விரோதமாக ரத்தம் சிந்தத்தக்க நீங்கள் போராடலைன்னு வசனம் சொல்லுது. ஆமென். ஒரு பாவத்தை நீங்கள் கடிந்து கொள்வதற்கு எப்படி அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்களாமா? பவுல் வந்து ஒரு பாவம் சொல்றாரு, இந்த பாவத்தை நீ செஞ்சடான்னு சொன்ன உடனே அவனை போட்டு அடி மிதின்னு மிதிக்கிறான். இன்னைக்கு பாருங்க, தாவீது ராஜாக்கு முன்னாடி போய் நாத்தான்வேல் தீர்க்கதரிசி சொல்றான், நீ இந்த பாவத்தை என்ன பண்ணிட்ட, செஞ்சுட்ட. ஆனால் எத்தனையோ பேர் இன்னைக்கு செத்து போனாங்க. கூட இந்த 12 சீசர்கள் அவர்கள் சொன்ன நீதிக்காக செத்து போனாங்க. ஆனால் அவர்கள் பரலோகத்தில் இன்னைக்கு மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்னைக்குமே தேவ பிள்ளைகள் பொய் சொல்லி ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள நினைக்காதீங்க. நீதியை சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்க. தேவன் சத்தியத்தை நீங்கள் அறிவீங்கன்னா சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அடுத்த 5வது காரியம் என்ன சொன்னேன்? தேவன் பொய்யுரையாத தேவன், பிசாசு பொய் மட்டும் பேசுகிற ஆளு. நீங்கள் பொய் பேசுனீங்கன்னா நீங்கள் யார் ஆளு? பிசாசு ஆளு. நீங்கள் மெய் பேசுனீங்கன்னா நீங்கள் யார் ஆளு? ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஓகே. எடுத்தவர்கள் அடுத்து வாசிப்போம். 6வது காரியம் 38வது வசனம் 39வது வசனம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி 39 மறுபடியும் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு எதிர்த்து நிக்காதப்பா. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து 6வது காரியம், ஆண்டவருடைய குணாதிசயம், அவர் ரொம்ப சகிக்கிறவரா இருந்தார். அவர்கிட்ட பெரிய ஒரு காரியம் என்ன இருந்துச்சு? சகிக்கிற தன்மை இருந்துச்சு. பாருங்க, வேதத்தில் வாசிச்சிருக்கிறீங்களா? அவர் முர்கியிடம் சுட்டினார்கள், பெரிய ஒரு சிலுவை தூக்கிட்டு நடக்க வச்சாங்க. வசனம் சொல்லுது, அவருடைய ட்ரெஸ்ஸை உரிந்தார்கள், கழட்டி போட்டு நிற்க வச்சாங்க. காரி முகத்தில் துப்பினார்கள், தாடின் மயிரை பிடுங்கினார்கள். வசனம் சொல்லுது. மயிர்னு தப்பான வார்த்தையில் தூய தமிழ் வேதத்தில் அப்படி தான் போட்டிருக்கு, அதனால நான் சொல்கிறேன். தாடின் முடிய, அதுவும் ரோமர்கள்கிட்ட ஒரு காரியம் இருக்காமா, வெறும் கையினால அந்த தாடியை பிடுங்கினா ரொம்ப வலிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 1 காயின் எடுத்துப்பாங்களாம். அந்த காயின் எடுத்து அந்த ஒரு முடியை மட்டும் அந்த காயினில் வச்சு அப்படியே இழுப்பாங்களாம். அதோடைய வலி எவ்வளோ வலிக்கும் நான் இன்னைக்கு காலையில் கூட இழுத்து பார்த்துட்டு தான் வந்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வலிக்கிறது நம்ம சும்மா இழுத்து பிச்சா கூட வலிக்காது. அந்த காயினை வச்சு உங்கள் தாடி எப்படி இழுத்து பாருங்களேன். நீங்கள் வீட்டுக்கு போய் செஞ்சு பாருங்க, வலி உயிர் போயிடும். ரோமர்களுடைய பெரிய கொடுமையிலே அது ஒரு கொடுமை. ஒரு 2 காயினை வச்சு தாடியில் உள்ள வச்சு இழுத்து பாருங்க, வலி அவ்வளோ வலிக்கும். அதெல்லாம் தேவன் சகித்தார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்க நாம சகிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அவருடைய சாயல் என்ன, சகிக்கிறாரு. துப்பிட்டாங்க, தொடச்சி போட்டு என்னுடைய சித்தம் அவருடைய பிதாவின் நோக்கத்தை நிறைவேற்றுவது தான். என் தாடி மயிரை பிடிச்சி பிச்சுட்டாங்க, அதை சகித்து அவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலரால் என்ன பண்ண முடியாது, சகிக்கவே முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளையே ஒருத்தர் சகிக்கிறார். அவர் நம்மளை நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், தூசியை போதில் தூக்கி வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் நம்மளை ஒருவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பாவம், நம்ம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச எல்லா தவறையும் பார்த்து என்ன பண்ணியிருக்கிறாரு, சகித்து நம்மளை நேசிச்சாரு. அப்போ இன்னைக்கு அந்த சகிப்பு தன்மை எனக்குள்ள இருக்காங்கிறத நீங்க பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம மட்டும் ஆண்டவரை போல மரித்து உயிர்த்தெழுகிற ஒரு உடனே இயேசு போல உயிர்த்தெழுந்து வந்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம், ஆண்டவர் அந்த மனுஷங்கள்லாம் ஒரே போட போட்டு தெரியிருப்போம். ஆமாம் தானே? நீங்கள் ஆண்டவரை போல ஒரு 3 நாள் கழிச்சு உயிர்த்தெழுவப்பா, நீ மறுபடியும் அதே சரீரத்தோடு வருவேன்னு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்போம், மரித்து உயிர்த்தெழுந்து நம்மளை யாரெல்லாம் தூக்கி அடித்தாங்களோ, யாரெல்லாம் காரி துப்புனாங்களோ, யாரெல்லாம் தாடி மயிரை பிடிச்சி பிச்சை எடுத்தாங்களோ, அவங்கள அன்னைக்கே நான் என்ன பண்ணியிருப்போம், நைட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், சகலத்தையும் சகித்து அந்த சிலுவையில் தொங்குற நிமிடத்தில் கூட அவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாத செய்கிறாங்கப்பா, இவர்களை மன்னியன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு மன்னிக்கிற ஒரு சொரூபம் உள்ள ஒரு தேவனாக இருந்தார். ஆமென். எனக்கு தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் அவரை போல சகிக்கிற ஒரு இருதயம் இருக்குதாங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்போ சகிக்கிற ஒரு மனுஷனாக இருப்பீங்க அப்படின்னா அப்பாவை போல பிள்ளை இருக்கு. ஹல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். 7வது காரியம் 42வது வசனத்தை வாசிங்கம்மா. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. 42வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன்கிட்ட கேட்கிறவனுக்கு கொடு. ஆண்டவருடைய பெரிய குணாதிசயம் கொடுக்கிறது. ஆமென். வசனம் சொல்லுது,
அவர் எப்படி கொடுப்பாரம்மா? கொடுக்குற தேவன் எப்படி கொடுப்பாரம்மா? வானத்தில் இருக்க சகல ஆசீர்வாதத்தையும் அமுக்கி குலுங்கி சரிந்து விழத்தக்கதாக கொடுப்பார். ஆனால் நம்ம சிலரை பார்த்துருக்குறேன், பிச்சைக்காரர் ஒரு ரூபா கேட்பார், ₹1 தான் கேட்பாங்க. யார்? ஒரு ரோட்டு ஓரத்தில் கிடக்கிற ஒரு பிச்சைக்காரர், நடக்கவே முடியாதவர், என்ன கேட்பார்? ₹1 கேட்பார். ஒரே ஒரு ₹1 கேட்பார். அந்த ₹1 கொடுக்க முடியாத நாம என்ன சொல்லுவோம் இருதயத்துக்குள்ள? என்கிட்ட ஆண்டவர் வந்து கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு, வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வசனம் சொல்லுது, அவர் தாராள பிரபு. ஆமென். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரம்மா? சில நேரங்களில் மனைவி திட்டுவாங்க, ஏன் இப்படி செலவழிக்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் இது ஏன் இப்படி பண்ணி? ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, உன்ட்ட நான் கொடுப்பேன், நீ செலவு பண்ணிடணும். அதை நீ சேர்த்து வச்சுன்னா நாளைக்கு உனக்கு என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன். ஹல்லேலூயா. நீ நான் கொடுக்குற பணத்தை நீ சேமித்து வைக்கணும்னு என்னைக்கு நினைக்கிறியோ அன்றைக்கே ஆட்டோமேட்டிக்காக மணி ஆர்டர் நின்று போயிடும். ஆமென். மணி ஆர்டர்லாம் வரல, சும்மா சொல்கிறேங்க. ஹல்லேலூயா. மணி ஆர்டர் வந்து நினச்சிக்காதீங்க, ஒரு கதைக்காக நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. என்னைக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம விட்டுட்டு காக்காவை எதிர்பார்த்துட்டு காக்கா வருமானு பார்க்குறோமோ அன்னைக்கு காக்காவால் வரது நின்றும். என்னைக்கு கர்த்தர் காக்கா அனுப்புவாருன்னு விசுவாசத்தோடு நிற்கிறோமோ அன்னைக்கு காக்காவும் வரும், காக்காவோட சேர்ந்து சாப்பாடும் உங்கள் வீட்டுக்கு. நான் சொல்கிறது பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு நல்லா புரியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பெரிய குணம் என்கிறது கொடுக்குற குணம் ஆண்டவருக்கு. நம்ம தானே இன்றைக்கி நம்மளாம் இதில் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறோம், இன்றைக்கி நல்ல வீடு இருக்குது, நல்லா வாழ்கிறோம். அதெல்லாம் யார் கொடுத்தாங்க? இயேசு வரியாக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்துச்சா? வெறுமையாக இருந்தோம், ஒன்றுமில்லாமல் இருந்தோம். ஆனால் சகலத்தையும் கர்த்தர் கொடுத்தார். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என்றைக்குமே நீங்கள் கஞ்ச பிஸ்னாரியாக இருந்துடாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், கஞ்ச பிஸ்னாரியா இருக்காதீங்க. ஏன் நான் இந்த கஞ்ச பிஸ்னாரிங்கிறத நான் எந்தில் நான் சொல்கிறேன்னா, தனக்கு கூட செலவு பண்ணாத கஞ்ச பிஸ்னாரிலாம் சில பேர் ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி யாராச்சும் இருக்கிறீங்களா? தனக்கு கூட ஒரு சட்டை வாங்க மாட்டாங்க, தனக்கு கூட ஒரு பேண்ட் வாங்க மாட்டாங்க. கிழிஞ்சு போன அதே பேண்ட்டை 10 நாளாக போட்டு போயிட்டுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பேண்ட்டு கிழிஞ்ச நேரம் ஜிப்பு கிப்பு எல்லாம் பிஞ்சு கீழே தொங்கிட்டு இருக்கும். ஆனால் நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் அதில் ஒரு வாங்க அவங்களுக்கு ஒரு இருதயம் வராது. ஆனால் வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் கொடுக்கிற தெய்வம், தேவன் கொடுக்கிற ஆண்டவர். பாருங்கள், ஒரு மலைக்கு போயிட்டு ஒரு நாள் ஊழியத்தில் செய்யும்போது அந்த மலைங்காட்டுக்குள்ளே எப்படி தெரியுமா இருப்பாங்க? ஒரே ஒரு வேஷ்டி தான் இருக்கும், ஒரு சட்டை போட்டுருக்க எதுவும் போட்டுக்க மாட்டாங்க. அப்படியே வேஷ்டியில் ஒரு துண்டை போட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஒவ்வொரு வீட்டிலையும் பானைக்குள்ளே 2.5 லட்சம் ரூபா வச்சுருப்பாங்களாமா குறைஞ்சபட்சம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பானைக்குள்ளே 2 லட்சம் ரூபா வச்சுருப்பாங்க. ஆனால் போட்டிருக்குது என்ன? அவங்க நினச்சிருந்தா நம்ம அழகான ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்கலாம். எண்ணத்தை சேர்த்து வச்சு எண்ணத்தை கொண்டு போக போகிறீங்க? பக்கத்தில் கை பிடிச்சிருங்க. எண்ணத்தை சேர்த்து எண்ணத்தை கொண்டு போக போகிறீங்க? ஒன்றத்தை கொண்டு போக போகிறது கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தயாளனா இருங்க. எப்படி இருங்க? தயாளனா இருங்க, கொடுங்க மற்றவங்களுக்கு. அது மோகன் சிங்கல் சொன்ன ஒரு மெசேஜ் தான் எனக்கு ஞாபகம் வருது. தனக்கு கூட செலவு பண்ணி சாப்பிடாத கஞ்ச பிஸ்னாரி நீ அப்படின்னு ஒரு மெசேஜில் சொன்னார். அதுதான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது நல்லா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரங்களில் நமக்கும் நம்ம செஞ்சுக்க மாட்டோம், மற்றவர்களுக்கு நம்ம செய்ய மாட்டோம். தேவனுடைய பெரிய குணம், அவர் கொடுக்கிற தெய்வம். ஆமாம். ஒரு ரோட்டோரத்தில் ஒரு பிச்சைக்காரனை பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டப்படுறவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ரூபா கொடுங்க. 10 ரூபாயினால நம்ம 10,000 ரூபாயை கொடுங்கள். உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படுமாம்மா? 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 10,000 ரூபா கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமாம். தசமமாக தான் கொடுக்க மாட்டேங்கிறேன், அதனால் அவங்களுக்காச்சும் நீங்கள் கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? கூட தேவன், நீங்கள் ஒரு 10 ரூபாயை தேவனுக்காக நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, தேவன் திரும்ப உங்களுக்கு அதை திரும்ப ஆசீர்வாதமாய் தருகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு என்ன பண்ணுமாமா. நான் கொடுக்காம தேவன் மட்டும் எனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தோன்னா அது வந்து என்னது அது தவறான விஷயம், வேதத்துக்கு புறம்பானது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்காக தேவனுடைய காரியத்திற்காக கொடுக்கப்பட்டால், இந்த ஒரு ஏழை எளியவனுக்கு 1 ரூபாய் நீ செலவு பண்ணினா இந்த காரியம் எனக்கே செய்தாயிட்டுன்னு வசனம் சொல்லுது. ஆமென். பார்த்துருக்கீங்களா? சிலரெல்லாம் பார்க்கும்போது 1 ரூபா கூட மற்றவங்களுக்கு ஒரு பேட்டியில் பார்க்குறத சொல்கிறாரு. ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டு போவாங்களாம்மா. சாப்பிட கூப்பிட்டு போயிட்டு நல்ல பணக்காரர், கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி சொத்து மதிப்பு இருக்கிறவர். எத்தனை கோடி? நம்மளாம் ஒரு கோடியை கூட பார்த்தது கிடையாது. வருங்காலத்தில் கர்த்தர் ஆசீர்வதிச்சா பார்ப்போம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. 300 கோடி சொத்து மதிப்பு இருக்கிற ஒரு மனுஷன் சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸாக போவாங்களாம்மா.
சாப்பிட்ற உட்காந்துட்டு கரெக்டாக பில்லு வர டைமில் ஃபோன் எடுத்துட்டு அல்லேலூயா பில்லு வர டைமில் என்ன பண்ணிடுவாருமா கிளம்பிடுவார். அதான் அந்த அந்த மனுஷன் சொன்னார், அதனால தான் அவர்கிட்ட 300 கோடி சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 300 கோடி இன்றைக்கி நம்ம கட்டுற வீடு, இன்றைக்கி ஒரு 300 கோடி பணம், இன்றைக்கி நம்ம கையில் ஒரு பெரிய காரு, ஒரு பெரிய பங்களா, செத்து போனதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே கூட புதைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு மூலையில் உலகத்தில் சொல்லுவாங்க, சாகும்போது 600 கோடி அத்துட்டு என்ன பண்ணுவாங்க? செத்து போகும்போது 600 கோடி கூட என்ன பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம 600 கோடியெல்லாம் போடலை, என்ன ரசிக்கப்பட்டதுனால நம்ம அதையும் போடலை. அப்படியே அவ்வளோதான், சட்டையும் பேண்ட்டையும் போட்டு அப்படியே உள்ளே புதைச்சி விட்டுருவாங்க. ஒரு தண்ணியை தெளித்து, ஒரு பூவை போட்டு, ஒரு மண்ணை போட்டு, அங்கே வந்து ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு தங்க நகையை என்னுடைய கணவருக்காக நான் உள்ளே சேர்த்து புதைக்கிறேன்னு மனைவி என்னைக்கா சொல்லுவாங்களா? அந்த ஆள் போனால் போயிட்டு போடுவார், செயினை எடுத்து கையில் கொடுங்கன்ட்டு தான் என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வருவோம். ஆமாம் தானே? இல்லை நீங்கள் விட்டு போனால் கூட அங்கே புதைக்கிறவன் தோண்டியாச்சும் என்ன பண்ணிடுவான், எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவான். வெறுமையாக வந்தோம், வெறுமையாக இந்த பரலோகம் இந்த இடத்த விட்டு என்ன பண்ண போகிறாம கடந்து போக போகிறோம். அது எதுக்குன்னு நம்ம சேர்த்து வச்சு இன்னும் ஐயோ அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி வாங்கணும் யோசிக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற நாட்களில் தேவனுடைய வருகை சமீபமாக இருக்குன்னா நம்ம படுகிற எல்லா பிரயாசம் வீண் தான். அல்லேலூயா. நீங்கள் படுகிற எல்லா பிரயாசம் வீண். நான் சொல்கிறேங்க, நீங்கள் இன்னைக்கு இதுக்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்க இல்லையா, இதை வாங்கி ஆகணும் பாஸ்டர், இதை பண்ணியே ஆகணும் பாஸ்டர், எதுக்காக கடன் வாங்கி ஓடி பண்ணுறீங்க? அதெல்லாம் வேஸ்ட். அல்லேலூயா. அதெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். போகும்போது கரையாக அரைச்சிட்டு போயிடும். இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்றைக்கி நீங்கள் சம்பாரிச்சு பண்ணி உங்களோட பிள்ளைங்க இல்லை பேரப்பிள்ளைங்களோட பேரப்பிள்ளைங்க அனுபவிக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு ஓடி கடனாக கட்டி கடைசியில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் வசனம் சொல்லுது, கொடுங்க. அல்லேலூயா. ஒரு தேவை வந்துருச்சா, உங்ககிட்ட இருக்க ஆசீர்வாதத்தை விற்று என்ன பண்ணுங்க, செலவு பண்ணுங்க. ஆமேன். எனக்கே தேவைப்படாத ஆசீர்வாதம் எனக்கு எதுக்கு? ஆமேன். கொரோனா நாட்களில் ஒரு மனுஷன் சொன்னார், சேலம் ஆர்ஆர் பிரியாணி. அவர் சொல்கிறார், என்னுடைய வேலையாட்களுக்கெல்லாம் காசே இல்லை, எனக்கே கையில் காசே இல்லை. என்ன பண்ணேன்னா, அவருக்கு ஒரு பெரிய லேண்ட் இருக்காமா, அந்த லேண்டை விற்று என்ன பண்ணாராமா அந்த கொரோனா நாட்களில். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு பசிக்கும் போது தேவைப்படாத அந்த ஆசீர்வாதம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னார். ஆமென். அதனால வசனம் சொல்கிறது, தேவனுடைய பெரிய குணாதிசயம் தயாளன், அவர் தருகிற தேவன், அவர் தாராள பிரபு. அப்போ உங்கள் இருதயத்தில் ஒரு என்ன இருக்கணும், ஒரு கஷ்டப்படுகிற ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு மனுஷன் இருந்தாங்க அப்படின்னா கொடுங்க. அதுக்குன்னு எல்லாரும் கொடுத்துடாதீங்க. அவங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கொடுங்க. அவருடைய நெருக்கத்தை அறிந்து நீங்கள் கொடுங்க. அவருடைய வாழ்க்கையை அறிந்து கொடுங்க. ஆமென். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்கன்னா அவருடைய சாயலில் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. அடுத்து 8வது காரியம் எடுத்தவர்கள் வாசிப்பும் 44 வசனம். நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து 8வது அவருடைய பெரிய குணாதிசயம் என்னன்னா, சத்துருவையே சிநேகிக்கிறவர். ஆமென். நம்மலாம் நமக்கு பிடிச்சவங்களை மட்டும்தான் தேடி போய் பேசுவோம். நமக்கு பிடிச்சவங்களை மட்டும் தான் என்ன பண்ணுவோம், போய் நேசிப்போம். சத்துருவை எனக்கே நேசிச்சுக்கிறோமா? நமக்கு பிடிக்காதவங்களை எனக்கே நேசிச்சுக்கிறோமா? சொல்லுங்க. இல்லை நமக்கு பிடிக்கலைங்க அப்படிங்கிறவங்க நம்ம நேசிச்சுக்கிறோம். ஆனால் ஆண்டோடைய பெரிய குணாதிசயம் சத்துருவையும் சிநேகிக்கிற ஒரு குணாதிசயம். அவர் நினச்சிருந்தா பாருங்கள், யூதாஸ் ஒரு காரியத்தை பண்ணுறான். யூதாஸ் என்ன பண்ணுறான், அது வரைக்கும் பணத்து பையில் திருடிட்டு இருந்த அந்த யூதாஸ், அவனுக்கு ஒரு 30 வெள்ளி காசுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இயேசுவை காட்டி கொடுக்கணும் ஒரு ஆசை. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ராத்திரியா போய் அந்த சேனாதிபதி கிட்டலாம் சொல்லி, இயேசு இங்கே தான்ப்பா இருக்கிறாரு, எனக்கு 30 வெள்ளி காசு மட்டும் கொடு. அந்த 30 வெள்ளி காசை வாங்கிட்டு காட்டி கொடுத்தான்னு சொல்லி தெரிஞ்சிச்சு ஆண்டவருக்கு. இப்போ யூதாஸ் வராரு. வந்த உடனே என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் போய் பலார்னு ஆள் அப்பி, நம்பிக்கை துரோகி, ஏன்னா நம்பிக்கை துரோகி, இப்படி ஒன்று நம்பினே, என்னை இப்படி துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி என்னைக்கா சொல்லி என்ன சொன்னாரா? அவர் போய் சொல்றாரு, அவனை கட்டி அணைத்து சிநேகிதனேங்கிறாரு. ஆமென். ஆண்டு சொல்றாரு, தன்னை காட்டி கொடுத்த யூதாஸை பார்த்து பக்கத்தில் போய், சிநேகிதனே உன் வேலையை பார்த்துட்டியாப்பா? அல்லேலூயா. சிநேகிதனே உனக்கு உண்டானது நீ சரியாக செஞ்சுட்டியாப்பா? அவர் சொல்றாரு பாருங்க, வசனம் சொல்றது, காட்டி கொடுத்த யூதாஸ். அந்த பாடல் அழகா சொல்லப்பட்டிருக்கு, காட்டி கொடுத்த யூதாஸை கண்ணைத்தில் அறிந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த. இன்னைக்கு நம்மளால் அந்த ஸ்நேகம் பார்க்க முடியுமா? இன்னைக்கு நம்மளை ஒரு ஆள் காட்டி கொடுத்துட்டாங்க, நம்மளை பற்றி ஒரு ஆள் பேசிட்டாங்க, நம்மளை பற்றி ஒரு ஆள் திட்டாங்கன்னு ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், நமக்குள்ள ஒரு நமக்குள்ள அடங்க முடியாத ஒரு கோபம், ஒரு அழுகை, நமக்குள்ள ஒரு வேதனை, நமக்குள்ள ஒரு டென்ஷன் வந்துடும். ஆனால் ஆண்டோடைய பெரிய குணாதிசயம், தன்னை காயப்படுத்தின சத்துருவை நேசிக்கிற ஒரு இருதயத்தை தேவன் அனுமதித்தார். அல்லேலூயா. இப்படி சிநேகிக்கூடாது. நான் சிநேகிச்சா அவன் தலையில் அக்கின் தலையில் உழட்டும் சொல்லி சிநேகிக்கூடாதுங்க.
அவனையும் சிநேகிக்கணுங்கிறத இருதயம். ஆமென். உன்னை புரிஞ்சுக்கொள்ளுங்க, சத்துருவை நேசிக்கிறது போல கர்த்தரை ஆக்ட் பண்ணலை, அவர் உண்மையாகவே நேசித்தார். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், என்னை துன்பப்படுத்துறவர்களை நான் நேசிக்கிறேன் என்று ஆக்ட் பண்ணுவோம். ஆமென். அப்படியே பேசுவது போல் லைட்டாக நடிப்போம். ஆமென். அப்படியே நான்லாம் தப்பா இல்லைங்க, என் மேலே ஒரு தப்பு இல்லைங்கிறது போல், நான்லாம் அவர் என்ன பண்ண மன்னிச்சுட்டேங்க அப்படிங்கிறது போல் நம்ம ஆக்ட் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் ஆக்ட் பண்ணலை, அவர் உண்மையாகவே நேசித்தார். ஹல்லேலூயா. நம்மளாம் என்ன பண்ணுவோம், வெளியில் ஆக்ட் பண்ணிட்டு உள்ள இருக்குடா உனக்கு, என்னை திட்டேல, என்னை பேசிட்டேல, என்னை இப்படி பண்ணிட்டேல, உனக்கு என்ன பண்ணுது கட்டையில் போக அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆறே ஓடிட்டுருக்கும். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அப்படி பண்ணலைங்க. போய் பக்கத்தில் கரங்களை பிடிச்சி அன்பு செலுத்தி அவர் என்ன பண்ணுறாரு, சிநேகிதனேன்னு கூப்பிட்றாரு. ஆமென். இந்த ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்குதா இன்றைக்கி? ஆண்டவரை போல் ஒரு ஆக்ட் பண்ணாமல், நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லி திட்டாமல், நீ துரோகம் பண்ணிட்டடா, நீ வந்து இப்போ தப்பு செஞ்சுட்டடான்னு சொல்லி திட்டாமல், அவர் போய் மறுபடியும் துரோகம் பண்ணவனையும் அவரை திட்டினவனையும் அவனை காட்டி கொடுத்தவனையும் நேசிக்கிற ஒரு குணாதிசயத்தை அவர் படைத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் துரோகிகளை நேசிக்கணும். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஆமென். நீங்களும் உங்களை துன்பப்படுத்தணும்னு ஆசீர்வதிக்கணும். நீங்களும் நிந்திக்கிறவனுக்காக ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என்னை நிந்திக்கிறவன், தாவீது ஜெபிக்கிறது போல, என்னை நிந்திக்கிறவன் தலையில் அக்கினி விழுந்து தேவன் அவனை சந்தித்து என்னை சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அவன் தலையை கீழே உடைச்சு போட்டு என்ன ஆசீர்வாதமாக வாழ வைப்பார் ஜெபிக்கக்கூடாது. என்னை நிந்திச்சவன் ஆசீர்வதிக்க ஆண்டவரே, அவர் பேரை சொல்லி இந்த மனுஷன் என்னை தப்பாக பேசிட்டான், இந்த மனுஷன் என்ன சத்துருவா வாழ்ந்துட்டான், இந்த மனுஷன் நீர் ஆசீர்வதிங்கப்பா, இந்த மனுஷனை மனந்திரும்ப செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறதா ஒரு உண்மையான ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட். ஆமென். சத்துருவை கோபப்படுத்துவதில்லை, எனக்கு சத்துருவா மாறிட்டாங்க. ஆண்டோட பிள்ளைகளுக்கு சத்துரு யாருமே கிடையாது. உங்களுக்கு யாராவது சத்துருவா இருக்காங்கன்னா பிசாசு தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது. ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எந்த மனுஷனும் உங்களுக்கு கையை கொடுத்து சொல்லுங்க, எந்த மனுஷனும் உங்களுக்கு சத்துருவா இருக்கக்கூடாது. பிசாசை தவிர வேற யாரும் உங்களுக்கு சத்துரு அல்ல. மிச்ச எல்லாரும் உங்களை கோபப்படுத்துறவங்க எல்லாரும், உங்களை காட்டி கொடுத்தவங்க எல்லாரும், நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க எல்லாரும், ஏமாத்துறவங்க எல்லாரும் உங்க சகோதரர்கள். ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு மட்டும்தான் உங்களுக்கு, பிசாசு மட்டும்தான் உங்களுக்கு சத்துரு. மிச்சபடி மனுஷனை நீங்கள் சத்துருவா பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ள இல்லை. ஆமென். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது. நான் என்ன நினச்சேன்னா, ஆண்டவர் என்னை திட்டான், கர்த்தரவனை சந்திச்சேன். சிலர்லாம் கிறிஸ்தவ சூனியக்காரங்களாக இருக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் போய் முடக்கி ஜெபிக்கிறேன் பாரு, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அக்கினி இறக்கி எனக்கு என்ன பண்ண போகிறாரு. வசனம் சொல்லு, காரணம் இல்லாமல் விட்ட சாபம், அதுவும் இல்லாமல் உங்களை ஆசீர்வதிக்க மட்டும் அழைச்சிருக்கிறார். உங்கள் வாயிலிருந்து சாபமே போனால் கூட என்ன பண்ணாது, பலிக்காது. அவரே நினச்சி போட்டார்னா போட்டது தான். ஆமென். உங்கள் வாயிலிருந்து ஒன்று வரக்கூடாது. சபிக்கிற ஒரு வாய் உங்கள் வாயில், நீ நல்லாவே இருக்க மாட்டே, நீ நாசமாக போயிடுவ, நீ நிர்மூலமாக போயிடுவ, கட்டையில் போயிடுவ, அப்படி போயிடுவேன். உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரவே கூடாது. நீங்கள் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவங்க. ஆமென். ஒரு தீமை செஞ்சாலுமே நீங்கள் என்ன தான் பண்ணணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். நீங்கள் போய் உங்களுக்கு துரோகம் பண்ண சத்துரு வீட்டுக்கு போய் கையை பிடிச்சி கர்த்தர் உங்களை சொல்லுவீங்களா மாட்டிங்களா? ஆண்டவர் பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க. பிசாசன் பிள்ளைகளாக இருந்தால் அவன் உங்கள் தலையில் அக்னி இடி வந்து உலகத்தை சொல்லுவான், எவனுக்கோ கொரோனா சாவு வருது, அந்த ஆளுக்கு ஒரு அப்படி யோசிக்க மாட்டோம். கர்த்தாவே இவர்களை பாதுகாத்ததுக்காக. ஆமென். உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு புரியுது, அதனால தான் கர்த்தர் என்னை கொண்டு பேச வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ வேதம் உரைக்கிறது பாருங்க, அவர் சத்துருக்களை சிநேகிக்கிறவர். அவருடைய சாயல இருக்கிற நாமளும் சத்துருவை சிநேகிக்கணும். 9வது வாசிங்க பார்ப்போம். 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அந்த கடைசியை சொல்லப்படும், உங்களுக்கு பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. இப்போ ஆண்டோட பெரிய ஸ்டாண்டர்ட் என்ன, சத்துருவை சிநேகிக்கிறவர் தான். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் இருக்கணும்னா, 9வது காரியம், எனக்கு தீமை வரணும்னு நினைக்கிறவனுக்கு நான் நன்மை செய்யணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. ஆண்டோட பெரிய ஸ்டாண்டர்ட், அவருடைய குணாதிசயத்தில் ஒன்று, அவர் சத்துருவை சிநேகிக்கிற மட்டும் அல்ல, எனக்கு தீமை வரணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு நீங்கள் போய் நன்மை செய்யணும். ரொம்ப கஷ்டம் பாஸ்டர் அது ரொம்ப ரொம்ப. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வசனம் சொல்லுது, தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள்,
கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அல்ல. ஒருவன் ஒரு கணத்தில் அறந்தால் மறுகணத்தை காட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணணும். சத்துரு பசியோடு உங்கள் வீட்டுக்கு வரான் அப்படின்னா என்ன பண்ணிடக்கூடாது? சத்துரு சாப்பாட்டில் விஷத்தை கலந்து போட்டுறக்கூடாது. இதுதான் சாக்கு. இவனை எப்படியாச்சும் போட்டு தெளிலான விஷத்தை என்ன பண்ணிடக்கூடாது? பால்டாயில் லைட்டாக ஊற்றிடக்கூடாது. வசனம் சொல்லுது, அவனுக்கு உண்மையாக நீங்கள் நேசித்து உங்களுக்கு கஷ்டப்படுத்தினவன் தான், அவங்களை வேதனைப்படுத்தவன் தான். ஆனால் இன்றைக்கி அவன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அவனுக்கு ஒரு வாய் சாப்பாடு போட்டு பாருங்கள், அவனும் ரட்சிக்கப்பட்டு அவனும் மனம் திரும்பி உங்களுக்கு அவன் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிடும் உங்களை குறித்து. ஹல்லேலூயா. யானுடைய குணாதிசயம் அதுதான். ஒரு மனுஷன் அவனை நிந்திக்க வந்தால் கூட அந்த மனுஷர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லா நம்முடைய பாவத்தை அவர் அறிந்து கொண்டும் நமக்கு இன்னைக்கு நன்மை செஞ்சு கொண்டு இருக்கிறார். நம்முடைய எல்லா மீறுதல்களையும் அவர் அறிஞ்சிருந்தோம், இன்னைக்கு அவர் நன்மை நமக்கு வாழ்க்கையில் செஞ்சு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம்? எனக்கு ஒரு கெட்டது நடந்தால் அவனுக்கு என்ன பண்ணிடணும்? ஒரு மனுஷன் கெட்டது நினைச்சிட்டானா அடுத்த செகண்டே அவனுக்கு என்ன ஆயிரும் பாரு. பார்த்து ஒரு மாசத்துல பாரு என்ன ஆகுதுன்னு மட்டும். ஆமென். என்னை திட்டாங்களா பாரு, ஒரு மாதம் கழிச்சு பாரு, இல்லை ஒரு வருஷம் ஆகட்டும், இல்லை அவன் பிள்ளை அப்படியா வரும் பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படி அல்ல, நன்மை செய்கிறவர்கள். எனக்கு அப்படி செஞ்சுட்டாங்க தாங்க, ஆனால் நானும் அதுக்கு அப்படி போய் செய்ய மாட்டேன். நாம் என்ன செய்வோம்? அவங்களுக்கு பசியோடு இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுப்பேன், தீமையில விழுந்து கிடக்கிறவனுக்கு கீழே விழுந்து கிடக்கிறவனுக்கு தூக்கி எடுத்துட்டு வீட்டுக்கு போய் விடுவேன். அதுதான் தேவனுடைய பிள்ளை, அதுதான் தேவனுடைய சாயல். ஹல்லேலூயா. இதை செஞ்சு பாருங்களேன். என்னுடைய இது நீங்கள் மன்னிக்க பழகிட்டீங்கன்னா அது மன்னிக்கிறது அவங்களுக்காக நீங்கள் மன்னிக்கலை, உங்களுக்காக நீங்கள் மன்னிக்கிறீங்க. ஆமென். மன்னிக்கிற மனுஷனுக்கு பரலோகத்தில் உங்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் மன்னிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. அது யாருக்கு தெரியுமா மன்னிக்கணும்? உங்களை செத்து போகணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு நீங்கள் மன்னிக்கணும். நீங்கள் நிர்மூலமாக போயின்னு நினைக்கிறான் பாருங்க, அந்த மனுஷன் நீங்கள் நன்மை செய்யணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் ஆண்டோடைய குவாலிஃபிகேஷன் அதுதான், ஆண்டோடைய பெரிய தன்மை அதுதான். அவன் விழுந்து போகணும், செத்து போகணும், இல்லாமல் போகணும்னு நினைக்கிற அதே யூதர்களுக்கு திரும்ப உயிர்த்தெழுந்து வந்து திரும்ப மறுவாழ்வை கொடுத்த ஒரு ஆண்டவர். அப்போ இன்னைக்கு அந்த குணாதிசயம் நமக்குள்ளேயும் காணப்பட வேண்டும். கடைசியா 10வது ஒரு காரியம், 45வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா ஆண்டவருடைய ஒரு பெரிய குணாதிசயம், அவர் பட்சபாதம் இல்லாத ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. பாரபட்சம் பார்க்காத ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு நம்மளை நேசிக்கிற ஒரு கர்த்தர். இன்னைக்கு பாருங்க, ஒரு மழை பெய்யுது, ஒரு வெயில் அடிக்குது. நல்ல கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் மழை பெய்யுதா? இல்லை நல்லவனுக்கு மட்டும் மழை பெய்யுதா? கெட்டவனுக்குலாம் மழை பெய்யாமல் இருக்கா? எல்லாரும் வீட்லேயும் மழை பெய்யுது. ஒரு வெயில் அடிக்குது, எல்லாரும் வீட்லேயும் மழை அடிக்குது. அப்போ ஆண்டவருங்கிறது நல்லவனை மட்டும் தான் நேசிப்பேங்கிறது ஆண்டவர் கிடையாது. விபச்சார ஸ்திரீயும் நேசித்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். பாவ சேற்றில் கடந்தவனையும் நேசித்தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு பிடிச்சவங்களை தான் நேசிப்பேன், இல்லை எனக்கு பிடிக்காதவனையும் நேசிக்கிறது ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய குணம் பட்சபாதம் பார்க்காத ஒரு குணம். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை கொடுக்குறாரு அப்படின்னா சரியாக கொடுப்பார். அவருடைய பார்வையில் 9 மணிக்கு வேலைக்கு வந்தவனும் ஒரே பார்வை தான், 11 மணிக்கு வேலைக்கு வந்தவனும் ஒரே பார்வை தான், நைட்டு 2 மணிக்கு வேலைக்கு வந்தாலும் அவனும் ஒரே பார்வை தான். ஏன்னா அவருடைய பார்வையில் பட்சபாதம் இல்லை. ஆனால் உலக மனுஷங்களுடைய பார்வையில் பட்சபாதம் இருக்கலாம், ஆனால் ஆண்டுடைய பார்வையில் என்ன கிடையாது. இவங்களுக்கு இதை தான் கொடுப்பேன், அவங்களுக்கு அதை கொடுப்பேன்னு சொல்ல மாட்டார். இவர்களுக்கு எது உரியதோ அவர்களுக்கும் அது உரியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீங்கள் யோசிங்க. நான் அந்த ஒரு கேள்வி கேட்க போகிறேன், கேட்கலாமா? அந்த 10 காரியத்தை யாரில் சொல்ல போகிறீங்க? உங்களுடைய நோட்டெல்லாம் மூடி வச்சுருங்க. காரியம் நான் என்ன சொன்னேன்? நியாயம் இல்லாமல் கர்த்தர் கோபப்பட மாட்டார். நான் கர்த்தர் பிள்ளையாக இருந்தால் நியாயம் இல்லாமல் நான் கோபப்பட மாட்டேன். 2வது காரியம், தன்னை தாழ்த்தி என் மேலே தப்பில்லைனாலும் போய் ஒப்புரவாகி என்ன பண்ணுற ஆண்டவர், சரி செய்கிற ஆண்டவர். அப்போ 2வது காரியம், மற்றவங்க என்கிட்ட சாரி கேட்கணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். நான் போய் முதல்ல என்ன போய் என் மேலே தப்பே இல்லைனாலும் நான் போய் சாரி கேட்பேன். 3வது காரியம், அவர் இடத்துல பாவமே இல்லை, அவர் பாவம் செய்யாத சுத்த கண்ணன். நானும் அவரை போல பாவத்தை வெறுத்து வாழுகிறதுக்காக என்னை அழைச்சிருக்கிறாரு. நானுடைய பிள்ளையாக இருந்தேன்னா பாவத்தை நானும் வெறுப்பேன். ஆமென். இந்த சிகரெட்டு, இந்த பாவம் எனக்கு தூண்டி விடுதுன்னா இது ஆண்டோடைய சாயல் இல்லை, இதை வெறுத்து நான் நமக்காக வாழ்வேன். அடுத்த 4வது காரியம், அவருக்கு கைவிடவே தெரியாது. ஆமென். நேசிக்கிற மனைவியை கைவிடவே தெரியாது. அதே போல் நாமளும் நம்மளை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் என்ன பண்ண கூடாது, கைவிடவே கூடாது. அடுத்த 5வது காரியம்,
அவர் பொய்யுரையாதே, அவர் வாயிலிருந்து ஒரு பொய் கூட வராது. நீங்கள் பொய் பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் யார் பிள்ளை? பிசாசின் பிள்ளை. பொய்யே பேசாத பிள்ளைங்க ஆண்டுடைய பிள்ளைங்க. ஆமென். உண்மையை உண்மை என்றும் இல்லாதது இல்லைன்னு சொல்லுங்க, அதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. அடுத்து 6வது, சகிக்கிற தேவன். அவரை தூசித்த, அவர்களை அடித்த, எல்லாத்தையும் சகிச்சாரு. அதே போல நாமும் சகிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அடுத்து 7வது, கொடுக்கிற தேவன். ஆண்டு தயாளனா இருக்கிறாரு, தாராள பிரபுவா இருக்கிறார். அதே போல நாமும் மற்றவர்களுக்கு தேவனுக்கு கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்கு வர வேண்டும். அடுத்து 8வது, சத்துருக்களை சிநேகிக்கிறவர். நேசிக்கிறவரே நேசித்தால் உங்களுக்கு என்ன பலன் உண்டுன்னு வசனம் சொல்லுது. ஆமென். நம்மளை நேசிக்கிறவங்கள நம்ம நேசிச்சா ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்குதா? உங்களை வெறுக்கிறவர்கள் நேசிக்கிறதா உண்மையான நேசம். ஆமென். அதனால சத்துருவை நேசிக்க பழகுங்கள். அடுத்து 9வது காரியம், உங்களை யாரெல்லாம் நல்லாவே கூட நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் நல்லது செய்கிறதா ஆண்டுடைய குணாதிசயம். அது உங்களுக்குள்ள வர வேண்டும். அடுத்து கடைசியா, பட்சபாதம் பார்க்காத ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த 10 காரியங்கள் மாத்திரம் இல்லை, நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த காரியங்கள் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னா நான் இன்றைக்கி தேவ சாயலில் இருக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் தேவ சாயலில் இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எத்தனை பேரோட வாழ்க்கையில் இன்னும் அந்த 10 காரியத்தில் நான் ஃபுல்ஃபில்லாக இருக்கிறேன்? இந்த 10 காரியம் என் வாழ்க்கையில் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கிறனால நான் பிசாசனுடைய சாயலில் இல்லை, நான் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு தகப்பனை போல ஒரு பிள்ளை இருக்குங்கிறது எப்போ நம்ம அறிவோம்? முன்னாடி சொன்னது போல் அவருடைய சாயலை வெளிப்படுத்தும் போது தான் அவர் பிள்ளை நம்ம சொல்லுவோம். அதே போல் இன்னைக்கு உங்களை குறித்து உலகம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லணும் அப்படின்னா இந்த சாயல் உங்களிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். இந்த சாயல் மட்டும் உங்களிலிருந்து வெளிப்பட்டுச்சுன்னா போதுங்க, தேவன் உங்கள் வைத்திருக்கிற மகிமையும் பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லா பிரயாசத்தை நீங்கள் படுவீங்க அப்படின்னா அவர் ஒரு நாள் மகிமை அடைந்தது போல ஒரு நாள் நீங்களும் இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் உங்களை மகிமையாய் கர்த்தரால் வாழ வைக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? இந்த சாயலுக்கு உரியவனான வாழணும், இந்த சாயல் என்னிலிருந்து வெளிப்படணும், எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நின்று கண்களை மூடி இன்னைக்கு சொல்ல போகிறோம், ஆண்டவரே எனக்குள்ள ஆண்டவரே உம்முடைய சாயலால் என்னை சிருஷ்டிங்கப்பான்னு சொல்லுங்க. இன்னைக்கு தகப்பனை போல என் சாயல் மாறட்டும். இன்னைக்கு இதுவரைக்கும் என் வாழ்க்கையில என்னுடைய இமேஜ் வெளியே தெரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய இமேஜ் எனக்குள்ள இருந்து தெரியப்படட்டும் சொல்லுங்க. நான் வெரி ஸ்பெஷல், அவருடைய பார்வையில் நான் விசேஷமானவன். ஏன் அப்படின்னா நான் அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டு இருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். ஏன்னா அவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னா அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஐஸ்வர்யங்கள் அவருடைய எல்லா காரியங்களும் எனக்கு சொந்தம். அதே போல எப்போ அப்படின்னா இந்த குணாதிசயம் எனக்குள்ள இருக்கும் பொழுது சகலமும் என் கரத்தில் கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பார். யோசித்து பாருங்க, ஏசப்பா போல காரணம் இல்லாம கோபப்பட்டிருக்கிறோமா? காரணம் இல்லாம நீங்க கடிஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா? எரிச்சல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாகுங்க. இன்னைக்கு ஒரு ஒப்புரவாக்குற நேரம். நீ கண்ணை மூடி, யாரு கண்ணை தரக்கூடாது. சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவருக்கு யாரு கண்ணை திறக்காம எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இந்த நேரம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாகுற நல்ல நேரம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிற தேவன், இன்னைக்கு என் வாழ்க்கையில் அந்த காரியத்தில் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே நான் நியாயமில்லாமல் கோபப்பட முற்கோபியாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே சமாதானம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருக்கணும். அதே போல் சரி செய்கிற ஒரு ஆண்டவர், தன்னிடத்தில் தவறு இல்லை என்றாலும் இறங்கி நேசிக்கிற ஒரு நல்ல தவகன். இன்னைக்கு போய் ஒப்புரவாகணும். யார்கிட்டலாம் நான் கோபமாக இருக்கிறனோ, யாருமெல்லாம் எனக்கு கசப்பு இருக்கிறதோ, இன்னைக்கு போய் நான் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகணும். அது தேவன் விரும்புகிறார். அதே போல் அவரால் பாவம் செய்யாமல் இருக்கிறது போல நானும் பாவம் செய்யாமல் இருக்கணும். நானும் கைவிடாமல் இருக்கணும், நேசிக்கிறவங்களை கைவிடாமல் இருக்கணும் ஆண்டவரே. அதே போல் சத்தியம் பண்ணுற அளவுக்கு கூட என் வாழ்க்கை உண்மை இல்லாமல் இருந்துடக்கூடாது. ஒருபோதும் பொய் சொல்லாமல் மெய்யான வாழ்க்கை வாழ கிருபை தருவீராக. அவரை போல சகிக்கிற இருதயத்தை எனக்கு தருவீராக. அவளை போல கொடுக்கிற இருதயத்தை எனக்கு தருவீராக. அவரை போல சத்துருவை நேசிக்கிற இருதயத்தை தருவீராக. அவரை போல நமக்கு தீமைக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிற மனுஷங்க மத்தியில் நன்மை செய்ய நினைச்சு தீமை செய்யணும்னு நினைக்கிற மத்தியில் அவர்களுக்கு நன்மை செய்கிற இருதயத்தை எனக்கு தருவீராக ஆண்டவரே. கடைசியாக பட்சபாதம் பார்க்காம எல்லாரையும் நேசிக்கிற இருதயத்தை எனக்கு உங்களை போல எனக்கு தாங்கப்பான்னு சொல்லுங்க ஆண்டவர். நீங்க எப்படி இந்த வாழ்க்கை வாழ்றீங்களோ, எப்படி இந்த உலகத்தில் நீங்க வாழ்ந்து காமிச்சிட்டு போனீங்களோ, இன்னைக்கு இதே கூட சாயலில் படைக்கப்பட்ட நானும் அதே போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதே போல வாழ நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க, உம்மை போல என்னை உருவாக்குங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை போல ஒருவரையும் ஆண்டவரை விட்டு கொடுக்காத இருதயத்தை தாங்க. உம்மை போல சத்துருக்களை நேசிக்கிற இருதயத்தை தாங்க. உம்மை போல சாயல் உடையவனாய் மாற எனக்கு உதவி செய்யுங்கப்பா.
உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் உம்முடைய சாயலை பெற்றுக்கொண்டிருக்கிறேன்னா உமக்கு விரோதமாய் வாழக்கூடாது, உங்க சாயலை இழந்து வாழக்கூடாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு அவருடைய சாயல் எனக்காக நீ கொடுத்தீங்களே, அவருடைய வாழ்க்கை எனக்காக நீ கொடுத்தீங்களே, அதே போல நான் உமக்காக வாழ கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. உமக்காக வாழ கிருபை தாங்கப்பா. உங்க சாயலை நான் பற்றிக்கொள்ளணும், உங்களை போல நான் வாழணும், எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். உங்களுடைய சாயல் என்னிடத்தில் வெளிப்படட்டும், இன்றிலிருந்து வெளிப்படட்டும் சொல்லுங்க. இன்றிலிருந்து உங்க சாயல் எனக்குள்ள வெளிப்படட்டும். ஆமென், ஆமென், ஆமென்.